கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. Glory be to God's holy name. நாம் இந்த நாட்களில் பைபிள் ஸ்டடியில தனிமனித வாழ்வை சிந்தித்து வருகிறோம். In these days we've been meditating about one's personal life in the Bible studies. ஏனென்றால் ஒரு மனிதனை தேவன் எந்த விதத்தில் உபயோகப்படுத்துகிறார், அவன் வாழ்வு எப்படி துவங்குகிறது முடிகிறது என்பதை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டியது அவசியம். It is very essential that we need to consider as to how a man's life begins and ends and as to how God uses him. அது அவசியமாய் நமக்கு தென்பட வேண்டிய ஒரு சத்தியம். And that is a truth which is much essential for us. எல்லா மனுஷனுடைய முடிவும் எப்படி இருந்தது என்பதை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். We need to understand as to how the end of every man was. வேதம் சொல்லுகிறது ஒரு மரண வீட்டுக்கு போ என்று சொல்லுகிறது. The word of God says go to the house where there is a death. எதற்காக? For what? அழும்படியாகவா? Is to cry? துக்கப்படும்படியாகவா? Is it to get grieved? எதுக்கு போ சொல்றாரு? For what does God ask us to go there? சொல்லுங்க பாப்போம். பிரசங்கின் புத்தகத்தை வாசிங்க. Book of Ecclesiastes 7:2 7:2 விருந்து வீட்டுக்கு போவதிலும் துக்க வீட்டுக்கு போவது நலம். இதிலே எல்லா மனுஷரின் முடிவும் காணப்படும். உயிரோடு இருக்கிறவன் இதை தன் மனதிலே சிந்திப்பான். He will lay it to his heart. ஏன் சாவு வீட்டுக்கு போக சொல்றாருன்னா, அங்க போ, அங்க எல்லா மனுஷருடைய முடிவும் காணப்படும். He asks us to go to the house of mourning that we might think about our end. அப்பொழுது அவன் தன்னை சிந்தித்து பார்ப்பான். Then he will lay it to his heart. அதுக்கு தான் நம்ம சாவு வீட்ல பிரசங்கம் பண்றோம். That is why we preach in the house of mourning. ரட்சிப்பு அடையாத மனுஷனுக்கு புரிந்து கொள்ளணும்ங்கிறதுக்காக. That the unsaved people may understand. நான் சாவு வீடு ஊழியக்காரங்க இறந்தா நான் சாட்சியில போய் ரொம்ப உட்கார்ந்து கேட்பேன். When the servants of God pass away, I used to sit and consider the testimonies. அப்பதான் அவங்களுடைய லைஃப் வெளியாகும். Because only then their life is manifest. அந்த சாட்சியில தான் அநேகருடைய வாழ்க்கை எப்படி அமைந்திருக்கிறது என்பதை புரிந்து கொள்ள முடியும். Only through the testimonies we can understand how their life was. அதுபோல தனி மனித வாழ்வை நாம் புரிந்து கொண்டால் நமக்கு அதுல கற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு சின்ன லெசன் இருக்கும் ஒவ்வொன்றிலையும். Likewise, when we learn about everyone's individual life, we have a lesson to learn about. ஒரு பாவியினுடைய வாழ்க்கையும் பாருங்க. Consider the life of a sinner. ஆனா அவனுக்குள்ளே சில நல்ல குணங்கள் இருக்கும். அவனுக்குள்ளும் சில நல்ல குணங்கள் இருக்கு. There are certain good attributes in him. ஒரு சிலர் சொல்லுவாங்க, எங்க வீட்டுக்காரரு குடிக்கலன்னா ஐயோ அவரை மாதிரி நல்லவர் யாருமே கிடையாதுமா. Some used to say, if my husband has not been a drunkard, there is no other good man like him on the earth. அப்ப குடிக்கும் பொழுது அவன் துன்மார்க்கன், குடிக்காத போது அவன் யாரு? பரிசுத்தவான். Therefore only when he drinks he is wicked, other than that he is saint. அதனால நாம் இதுல சில நேரங்கள்ல ஒரு சில காரியங்களை கற்றுக்கொண்டு நாம் அதை பயிற்சி வைக்கலாம். Therefore at times we need to learn certain things and practice it. ஆனபடினால நம்ம எல்லாருடைய வாழ்க்கையும் கற்றுக்கொள்றதுல தவறு கிடையாது. Therefore it is not at all a mistake to learn about others' life. அதுல நீங்க கற்றுக்கொள்றது மட்டும் உங்களுக்கு தேவையானதை நெஞ்சுக்கணும், எடுத்துக்கணும். Because learning that you can take whatever is needed for you. தேனி பாருங்க, போய் ஒவ்வொரு மலர்ல இருக்கிற எதைத்தான் எடுத்துக்கோ, தேனை மட்டும்தான் எடுத்துக்கோ. Look at the honeybees, they go in search for honeys in every plant. அங்க இருக்கிற அந்த வேப்பமரத்துல இருக்கிற கசப்பை எடுக்காது. They don't take the bitterness out of the neem tree. அப்படிதானே? கரெக்ட் தானா? அன்னப்பறவை குறித்து சொல்லுவாங்க. They used to say about the swan. பால்ல தண்ணி ஊத்தி வச்சா கூட அது எதைத்தான் இழுக்கும்? பாலை மட்டும் குடிச்சிருமாங்க. Even if milk is mixed with water, it will only drink milk. அதே போல பைபிளும் சொல்லுகிறது. So is it the word of God says? கீழ்ப்பானதிலிருந்து விலையேற பெற்றதை நீ பிரித்தெடுத்தால் நீ என்னுடைய வாய் போல் இருப்பாய். If you take the precious out of the vial, you shall be like my mouth. இப்படி கீழ்ப்பானது என்பது பைபிள்ல பலருடைய வாழ்க்கையில இருக்கு. Therefore there are many vile things that are found in many hearts. ஆனா அவைகளில் இருந்து நாம் விலையேற பெற்றதை பிரிச்சு எடுக்கணும். But we need to separate the precious out of that. வாசிங்க. எரேமியா 15:19. Jeremiah 15:19. இது நிமித்தம் நீ திரும்பினால் நான் உன்னை திரும்ப சீர்படுத்துவேன். என் முகத்துக்கு முன்பாக நிலைத்தும் இருப்பாய். நீ கீழ்ப்பானதிலிருந்து விலையேறப்பட்டதை பிரித்தெடுத்தால் என் வாய் போல் இருப்பாய். நீ அவர்களிடத்தில் திரும்பாமல் அவர்கள் உன்னிடத்தில் திரும்புவார்களாக என்று கர்த்தர் சொல்லுகிறார். கீழ்ப்பானதிலிருந்து விலையேறப்பட்டதை நீ பிரித்தெடுக்கணும். Take forth the precious from the vial. நானு போன வாரம் இங்க கன்வென்ஷன் வேலை நடக்கும்போது ஒரு விசுவாசியை சந்திச்சேன். Last week when the convention work was on, I met a believer. அவருடைய தொழில் என்னன்னா, his occupation was, இந்த நகை செய்யற இடங்கள்ல இருந்து மண்ணை வாங்கிட்டு வர்றது அவருடைய தொழில். His occupation was to get the soil from the places they take the jewels. அந்த குப்பை அந்த இடங்கள்ல வேலை செய்யற இடத்துல கீழே விழுறதான எல்லா குப்பைகளையும் மண்ணு எல்லா இதை மட்டும் தனியா விக்கிறாங்க.
அதை இவங்க வாங்கிட்டு வந்து அதுக்குள்ள இருக்கிற எதை பிரிச்சு எடுக்கிறாங்க, தங்க துகள்களை எடுக்கிறாங்க. They sell the rubbish and other soil from the place where they take jewels, and they get it, and from that they take golden leaves. இவ்வளவு மண்ணுல இவ்வளவு குப்பையில இவ்வளவு மண்ணு இவ்வளவு தங்கம் இருக்குன்னு ஒரு கெஸ் பண்ணி ஏலம் போட்டு எடுத்துட்டு வரேன். Because they test and see how much gold will be in that soil, and they finally separate it out. அதுபோல So is it. ஒவ்வொரு பிரசங்கம் கேட்கும் போதும் அதுல இருந்து உனக்கு தேவையான ஒன்னை எடுத்துக்கணும். When you hear every message, take whatever is needed for you. அது நல்லதா இருக்கணும். It is good. என் பிரசங்கத்துல உள்ளதானே குறைவான பகுதிகளை கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ற பாயிண்ட மட்டும் எடுத்துக்கிட்டு பாஸ்டரே இப்படி சொல்லியிருக்காரு அப்படி போகலாம் அப்படின்னு நீ ஒரு புது பாதையை தொடங்கிடக்கூடாது. Don't try to say, take something which is lacking in my message and try to find out fault with the servants of God. அப்படிதானே? இப்படி பைபிள்ல சில லூப் பாயிண்ட் கொஞ்சம் இடத்துல இருக்கு. இத மட்டும் தான் இந்த சர்க்கரவர்கள் கண்டுபிடிச்சு வச்சிருக்காங்க. And there are some people who always slip. They always take the wrong path, some roads which are here and there. ஒருத்தன் போட்டு மனைவியை போயிட்டு பயங்கரமா அடிச்சு விட்டான். One man beat his wife severely. நான் சொன்ன உனக்கு ராபோஜனமே கிடையாது. I said, you have no communion service. அவன் சொன்னா, Then he said, வசனத்தின்படி தான் நான் செயல்படுகிறேன். I work according to the word of God. என்னன்னு கேட்டேன். What? இந்த வசனம் எனக்கு சரியா ஞாபகம் இல்ல. உள்ளத்தில் உரைக்கும் அடிகளும் காயங்களும் அவனை அழுக்கிற துடைக்கும்னு இருக்கு. அவளை சரிப்படுத்துறதுக்கு தான் நான் அடிச்சேன்னு சொன்னான். The word of God says the beads and the rods that you make up for people that will cleanse their hearts. அப்படி ஒரு வசனம் இருக்கு. Yes, there's a verse like that. அடிச்சதுக்கும் காரணம் இப்படித்தான் அவன் சொல்றான். Likewise he says the reason for his beating from the word of God. உங்க பைபிள்ல எப்படி இருக்கா வசனம்? இருக்கு. Is that word in your Bible? It is. நான் சொன்னேன் சொந்த மனைவிங்கிறது உன்னுடைய சொந்த சரீரம். ஒருத்தன் தனியே டம்டம்னு அடிச்சிட்டு அவன் யாரு? பைத்தியக்காரன். நீ ஒரு ஒன் ஆஃப் த மெண்டல்னு சொன்னாங்க. Then I said, wife is your own body. Then if you beat oneself, then he is a man who is mentally retarded. வாசிங்க, அந்த வசனம் கிடைச்சிருச்சா யாருக்காவது? இப்படியும் வசனத்தை படிச்சு அழகா தூக்கி வச்சுட்டு உட்கார்ந்துட்டு இருக்காங்க. There are people who take the word of God itself and live an erroneous life. இன்னொருதான் நான் தண்ணி அடிச்சாலும் யாருக்கும் டிஸ்டர்ப் பண்ணாம படுத்திருக்கிறேன், அதுவும் பைபிள்ல தான் இருக்கு அப்படின்னு சொன்னான். And they say even if I'm a drunkard, I don't disturb anyone and sleep. Even that is in the Bible. நான் எனக்காக குடிச்சுக்கிறேன், நான் யாருக்கும் டிஸ்டர்ப் பண்றது இல்ல. I drink for myself, I don't disturb anyone. அதுக்கு என்னடா வசனம்னு கேட்டா, And when I asked the word of God for that, அதுக்கு ரோமர்ல இருந்து ஒரு வசனத்தை தூக்கிட்டு வந்தான். he took a word from Romans. என்ன வசனம்? What is it? நான் மதுபானம் பண்ணுகிறதும் மாம்சம் புசிக்கிறதும் மற்றவர்களுக்கு இடலாயிராமல் இருந்தால் நான் அதை புசிக்கலாம்னு ஒரு வசனம் இருக்குன்னு எடுத்துட்டு வந்தான். There is a verse that if I drink wine and eat flesh, even if it is not for the offense of others, then you can do it. ரோமர் 14:21 இது இருக்கு. Romans 14:21. மாம்சம் புசிக்கிறதும் மதுபானம் பண்ணுகிறதும் மற்றதையாகிலும் செய்கிறதும் உன் சகோதரன் இடறுகிறதற்காவது தவறுகிறதற்காவது பலவீனப்படுத்துகிறதற்காவது ஏதுவாயிருந்தால் அவைகளில் ஒன்றையும் செய்யாமல் இருப்பதே நன்மையாயிருக்கும். நான் குடிச்சிட்டா யாருக்கும் டிஸ்டர்ப் பண்ணல, இடரலே இல்லாம ஒதுங்கி போயிடுறேன், அதனால தப்பு இல்லைன்னு சொன்னேன். When I drink wine, I don't disturb anyone, don't make anyone stumble, therefore it's not a wrong. இப்படி நாம் செயல்படக்கூடாது. We should not work like this. சரி, இனி பைபிள் ஸ்டடிக்கு வருவோம். Now come to the Bible study. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. Glory be to God's holy name. யாத்திராகமம் 6ஆம் அதிகாரம் 25ஆம் வசனம். Exodus chapter 6 and verse 25. யாத்திராகமம் 6:25. Exodus 6:25. ஆரோனின் குமாரனாகிய எலெயாசார் பூத்தியேலுடைய குமாரத்திகளில் ஒருத்தியை விவாகம் பண்ணினான். அவள் அவனுக்கு பிணைகாசை பெற்றாள். அவரவர் வம்சங்களின்படி லேவியருடைய பிதாக்களாகிய தலைவர் இவர்களே. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. Glory be to God's holy name. போன வாரம் ஆரோனுடைய குமாரன் எலெயாசாரை குறித்து நாம் படித்தோம். Last week we discussed about the son of Aaron who is Eleazar. இன்றைக்கு எலெயாசாரின் மகன் பினகாசை குறித்து நாம் படிக்க போகிறோம். Now we are going to learn about Phinehas the son of Eleazar. ஆரோனுடைய பையன் எலெயாசார், எலெயாசாருடைய பையன் பினகாஸ். Aaron's son Eleazar, Eleazar's son Phinehas. ஆரோன் அவன் ஒரு ஆசாரியன். Aaron was a high priest. அவனுடைய பையன் அவன் ஒரு ஆசாரியன். And even his son a priest. அதுக்கு அடுத்து இவனுடைய சந்ததி பினகாஸ் அவன் ஒரு ஆசாரியன். His generation Phinehas was also a priest. பாஸ்டர் ஜோயல் அவர்கள் அடிக்கடி கேட்கிற ஒரு கேள்வி, உனக்கு பின் உன் சந்ததி விசுவாசியா இருக்குமா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்பார். ஞாபகம் இருக்கா?
There is a question which Pastor Joel very often used to ask, will your generation fear God as you are in after your days? இருக்குன்னு நம்ம faithல சொல்லலாம். We can say by faith. ஆனா அதுக்கு ஏற்ற கிரியைகள்ல நம்ம எப்படி வளர்த்திருக்கிறோம் என்பதுக்கு தேவனுக்கு முன்பாக நாம் கணக்கு கொடுக்க வேண்டும். But before God we need to pay the account as to how we can grow them up. தீமோத்தேயுடைய அம்மா விசுவாசி. Timothy's mother was a believer. அந்த சகோதரியுடைய அம்மாவும் அவங்களும் விசுவாசி. And even her mother was a believer. அதுதான் ஒரு கர்த்தருடைய சந்ததி என்று எண்ணப்படுகிறது. And that was accounted as a generation of the Lord. இங்கே எலியாசருடைய மகன் பினகாசை குறித்து சொல்லி இருக்கிறது. Here about Phinehas, Eleazar's son. பினகாஸ் என்பதற்கு 2-3 அர்த்தங்கள் இருக்கலாம். There may be 2 or 3 meanings for this word. ஒரு அர்த்தம் தைரியம், தோற்றம். One, bold appearance. ஒரு தேவனுடைய பிள்ளை இந்த மார்க்கத்துக்குள்ள கால் வச்சிட்ட பிறகு கோழையாக இருக்க கூடாது. A child of God after stepping into this path of life, he should not be a coward. நீங்க இந்த மார்க்கத்துல பைபிளை கையில தூக்கிட்டு பெண்டிகாஸ்டுக்கு வந்துட்ட பிறகு நீ என்ன செய்ய கூடாது, ஒரு பயந்தவனாக இருக்க கூடாது. After lifting up the Bible in your hand coming into the Pentecostal, you should not be a coward. நீ இங்க வந்துட்ட பிறகு நீ சிங்கத்தை போல நிக்கணும். You should be bold as a lion. சிங்கம் சொன்னா போய் சண்டை போட்டு அடிச்சுக்கிறதல்ல. Lion doesn't mean you should go out for a quarrel. ஆவிக்குரிய வாழ்க்கையில சொல்லி இருக்கிறது நீதிமான்கள் சிங்கத்தை போல தைரியமா இருப்பார்கள். But in the spiritual life the righteous are bold as a lion. அந்த சிங்கத்தினுடைய இரத்தத்துல அது ஊறி போயிருக்கு. That is being something which is in the blood of the lion. அந்த அணுக்கள்ல ஜீன்கள்ல அதுதான் இருக்கு. In its atoms, in its cells, that is found. அது பின் வாங்காது. It doesn't backslide. அது அடிபட்டு சாகுமே தவிர அது பின் வாங்காது. It may be injured and die, but it will never draw back. இயேசுவின் இரத்தத்துல பின்வாங்கும் சக்தி கிடையாது. There is no power of drawing back in the blood of Jesus. இயேசுவின் இரத்தத்துல தீமையின் பேசும் தன்மை கிடையாது. There is no habit of speaking lies in the blood of Jesus. இயேசுவின் இரத்தத்துல குற்றம் கிடையாது. There is no blame in the blood of Jesus. அவருடைய இரத்தத்தில் அந்த இரத்தம் தான் நமக்குள்ள வந்திருக்கிறது. And that blood is flowing in us. அப்ப நாம் இந்த நாட்களிலே புலிக்கு பிறந்துட்டு பூனையா போயிர கூடாது. Therefore, having been born to the lion, we should not become cats. இந்த மார்க்கம் ஒரு தைரியமான மார்க்கம். This is a bold religion. இது கோழையா உள்ள வந்தவனை யாரா மாத்திரும், வீரனாய் மாற்றிவிடும். A religion in which even a coward is made as a courageous one. இந்த மார்க்கத்துல வந்துட்ட பிறகு உனக்கு ஒரு தைரியம் இருக்கணும். You need to have a courage after coming in. அது எப்படி வரும்? How will it come? நீங்கள் நீதிமான்களாய் மாறும் பொழுது தான் அது வரும். Only when you become righteous it will happen. நீதிமான்கள் என்று சொல்லும் பொழுது righteous, கிருபையினால நாம் நீதிமான்கள். We are made righteous by grace. நம்முடைய அழைப்பே நீதிமான்களுடைய அழைப்பு தான். Our calling is the calling of righteous. அவருடைய இரத்தத்தினால நம்ம நீதிமானாய் மாற்றினார். By his blood we are made righteous. இன்னும் சொல்ல போனால் விசுவாசத்தினால நாம் எல்லாரும் நீதிமான்கள். Yet more righteous by faith. இந்த மார்க்கத்துல வந்துட்ட பிறகு கிரியைகளினால் நாம் நீதிமானாய் செயல்படணும். After coming here we need to work by faith. நீங்க இதுல ஜாதிக்கு, சமுதாயத்துக்கு, குடும்பத்துக்கு இதுக்கெல்லாம் நீங்க பயப்படக்கூடாது. You should not be afraid of your family or society or your background. நீங்க பயப்பட வேண்டியது ஒண்ணே ஒண்ணுதான், தெய்வத்துக்கு மட்டும்தான். You need to fear just one, that is God. பைபிள் என்ன சொல்லுகிறது? What does the Bible say? உன்னுடைய சரீரத்தை அழிக்க வல்லவனுக்கு நீங்கள் பயப்படாமல் ஆத்துமாவை அழிக்க வல்லவருக்கு நீங்கள் பயப்படுங்கள். Fear not the one who is able to destroy your body, but the one who is able to destroy your soul. இதுல வந்துட்ட பிறகு பயந்து போய் உட்கார்ந்து அழுதுட்டு இருக்க கூடாது. After coming here, don't fear and cry. தேவன் நமக்கு பயமுள்ள ஆவியை கொடாமல் பலமும் அன்புமுள்ள தெளிந்த ஆவியையே கொடுத்திருக்கிறார். God has not given us the spirit of fear, but the spirit of love, power and sound mind. உன் சைடுல நீதிமானாய் நீ நின்றாலே அது ஒரு தைரியம். If you are righteous on your side, that is a boldness. எப்ப நம்ம ஒரு விசுவாசி தைரியத்தை விடுறானோ அப்ப அவனுக்கு உள்ள ரிவார்டையும் விட்டுறான். Moment a believer leaves his boldness, he loses his reward. அப்படிதானே? Is it not? அவனுக்கு வர வேண்டிய பரிசு அவனை விட்டு போய்டும். His prize for him will go away. எபிரேயர்கள் நிருபத்தில் நாம் பார்க்கும் பொழுது, Writing to the book of Hebrews, வேதம் என்ன சொல்லுகிறது? What is it written? மிகுந்த பலனுக்கு எதுவான உங்கள் தைரியத்தை நீங்கள் விட்டு விடாதிருங்கள். Now cast not away the hope which has a great recompense of reward. எபிரேயர் 10:35. Hebrews 10:35. ஆகையால் மிகுந்த பலனுக்கு ஏதுவான உங்கள் தைரியத்தை விட்டுவிடாதிருங்கள். விடவே கூடாது. நம்முடைய தைரியத்தை நம்ம விட்டுற கூடாது. Never cast away our confidence. அதுதான் நம்முடைய வில் பவர். That is our will power. அதுதான் நம்முடைய மனதினுடைய வலிமை. That is the power in our will. நான்
கொஞ்ச நாள் சென்னையில இருக்கும்போது மார்க்கெட்டிங் டியூட்டில இருந்தேன். When I was in Chennai, I was in marketing duty. அங்க நீங்க போனீங்கன்னா மார்க்கெட்டுக்கு போனீங்கன்னா There when we go to the market, நம்மளால அந்த வெயிட்டை தூக்கவே முடியாது. you cannot lift up the weight. ஆனா அந்த ஒல்லியா தான் இருப்பான், எலும்பா தான் இருப்பான், அவன் அசால்ட்டா அதை தூக்கிடுவான். Some people they will be so skinny and bony, but they will easily lift up the weight. நமக்கு ரெண்டு பேரும் சேர்ந்து தூக்கி வச்சா கூட நம்ம கீழ உட்கார்ந்துருவோம். We two of us together cannot lift up. பிராக்டீஸ் அவனுடைய மன வலிமை அவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்கு. But it is their practice, it is their willpower. நமக்கு அப்படி இருக்கா? Do we have that? இதுல வந்துட்ட பிறகு நீங்க பயப்படக்கூடாது, தைரியமா முன்னேற வேண்டிய ஒரு டைம் இருக்கு. After coming into this, we should not fear but boldly press forward. எதற்கும் பின்னடையாததான சிங்கம் என்று நீதிமொழிகள்ல 30 அதிகாரத்துல வாசிக்கிறோம். Proverbs 30 says, the lion which draweth not back for any. எதற்கும் பின்னடைய மாட்டார். It will not draw back for any. நமக்கு எத்தனை பேருக்கு தைரியம் இருக்கு? How many of us have this boldness? எந்த வல்லமையும் எதற்கு உங்களுக்கு ஒரு தைரியம் இருக்கணும். You need to have a boldness to prevail over any மிகுந்த power. பலனுக்கு ஏதுவான தைரியம். The boldness which has a great recompense of reward. அதை விட்டுட்டீன்னா உனக்கு அந்த மிகுந்த பலன் நிச்சயது கிடைக்காது. If you leave that, you will not receive that great நம்ம எத்தனை reward. பேர் தைரியமா இருக்கிறோம்? How many of us have that boldness? போராட்டங்களை பார்க்கும்போது, When we look at conflicts, விசுவாச வியாதியை பார்க்கும்போது, looking at sickness, இன்னும் பலவிதமான எதிர்ப்புகளை பார்க்கும் பொழுது, looking at oppositions, நமக்கு எத்தனை பேருக்கு அவ்வளவு தைரியம் இருக்கும்? how many of us have boldness? நீங்க பாருங்க, முழு இஸ்ரவேல் ஜனங்களும் கோலியாத்தை பார்த்துட்டு ஓட ஆரம்பிச்சிட்டாங்க. The whole lot of Israel fled away from Goliath. சவுல் யுத்தகாலத்துக்கே வரல. அவர் அங்க அரண்மனையில உட்கார்ந்துகிட்டே அனௌன்ஸ்மென்ட் பண்ணிக்கிட்டே இருப்பான். Saul did not come even to the battlefield, just making a commentary from his palace. தாவீதுடைய சொந்த அண்ணன்மாரே ஓட ஆரம்பிச்சாங்க. Even David's own brothers fled away. எப்படி இருக்கும்? How would it be? ஆனா இந்த குட்டி பையனுக்குள்ள, இந்த சின்ன பையனுக்குள்ள அவனை எதிர்க்கக்கூடிய ஒரு தைரியம் வந்துகிட்டே இருந்துச்சு. But this little boy had a confidence to resist him. அவன் சொல்றான், சிங்கத்தை கொண்டிருக்கேன், அதுல ஒன்னு போல இவன் இருப்பான். He said, he shall be one of the lion which I tore. கரடியை கொண்டிருக்கேன், அதுல ஒரு ஆளா இவன் இருப்பான். He shall be a bear which I slew. இவனை பார்த்து ஏன் நீங்க இவ்வளவு பயப்படுறீங்க? And why should I be afraid of இந்த this? அபிஷேகம் தான் இவனை புஷ் பண்ணுது. It is his anointing which pushed him, அவனை கொண்டு போய் நிறுத்துது. which made him stand in front. அவனை விட மாட்டேங்குது, அவனை வீட்டுக்கு போக விட மாட்டேங்குது. It doesn't leave him. என்ன செய்யணும்? What should we do? வந்த பால் கட்டியை கொண்டு வந்த பால் கட்டியை கொடுத்துட்டு அவன் எங்க போகணும்? வீடு போய் சேரணும். He should have given his Jesus and returned to his father. ஆனா அவனுக்கு வீட்டுக்கு போக முடியல. But he could not. ஏன்? Why? இந்த அபிஷேகம் அவனை போக விட மாட்டேங்குது. This anointing did not allow him. அது அங்க நிக்க வச்சு அவனை ஜெயிக்க வச்சது. It made him stand there and prevail. அதுதான் நம்முடைய தைரியம். That is our confidence. பின்னகாஸ் என்று சொன்னால் தைரியமானவன். Phinehas means bold. அவன் ஒரு ஆசாரியன். He was a priest. அப்படிதான் பைபிள் சொல்லுகிறது. The word of God says அவன் ஒரு நல்ல ஆசாரிய ஊழியம் செய்த ஒரு ஆள். he did a good ministry of priesthood. ஆனா அதே நேரத்துல அவன் இந்த பரபரப்பா தன்னை உயர்த்தி வெளிப்படுத்திக்கிட்டு வாழக்கூடிய ஒரு ஆள் கிடையாது. At the same time, he was not a man who would sumptuously make a show off. அவன் பாட்டுக்கு ஆசாரிய ஊழியத்தை அமைதியா செஞ்சுக்கிட்டே இருப்பான். He softly did his ministry of priesthood. அங்க தலையிட மாட்டான், இங்க தலையிட மாட்டான், வீண் வம்புக்கு போக மாட்டான், ஒண்ணுமே அவனுக்கு பிரச்சனையே கிடையாது. He would not put his head here and there, interfere or mingle. காலையில எழும்புனானா ஆசாரிய ஊழியத்தினுடைய என்ன ஊழியமோ அதை செஞ்சுக்கிட்டே இருப்பான். Rises up in the morning, continues his ministry of priesthood. அது பரிசுத்த ஸ்தலத்தில் உள்ள வேலையா இருந்தாலும் சரி, மகா பரிசுத்த ஸ்தலத்தில் உள்ள வேலையா இருந்தாலும் சரி, இல்ல பிரகாரத்தில் உள்ள வேலையா இருந்தாலும் சரி, இல்ல ஒரு குஷ்டரோகியை போய் பார்க்கிற வேலையாக இருந்தாலும் சரி, ஒரு வீட்டுல ஒரு குஷ்டரோகம் அதை போய் ஜட்ஜ் பண்ற வேலையா இருந்தாலும் சரி, அவனுக்கு கொடுக்கப்பட்ட ஊழியத்தை அவன் பாட்டுக்கு செஞ்சுட்டு அமைதியா வந்துட்டு இருப்பான். The ministry which was entrusted to him, be it in the holy place, most holy place, outer court, or visiting a leper or inquiring him, whatever it be, he did it softly and did it silently. அவன் ரொம்ப பரபரப்பான ஒரு ஆள் கிடையாது. He was not a person with show ஒரு off. சிலர்லாம் அப்படி வந்துட்டா போதும், அவங்க வந்துட்டு போனது முக்கால்வாசி வரைக்கும் தெரியும். Some people, they just give a show off and all people will know that they have come there. வரும்போதே ஒரே சலசலப்பா கலகலப்பா வந்துட்டு போவாங்க. And they will have a good voicey nature. வேற ஒண்ணு இல்ல, ஒரு கொலுசு போட்டுட்டு ஒரு ஆள் போய் இப்ப எந்திரிச்சு போனா போதும், நீங்க எல்லாரும் அவங்க பின்னாலேயே போயிருவீங்க, எந்திரிச்சு போக மாட்டீங்க, சிந்தையிலேயே போயிருவீங்க. If a man just crosses our way with an anklet, we all in our mind will go behind him. ஏன்னா அந்த சவுண்ட் உங்களை என்ன செய்யுது? திரும்ப வைக்குது. Because the sound makes us look. ஆனா இந்த ஆசாரியன் அப்படிப்பட்ட ஆளே கிடையாது. But this priest was not such one. ஆனால்
But இவன் எப்போ இப்படி ஒரு ஊழியத்துல இருக்கிறாங்கிறது வெளிப்பட்டது? when did he know that he was in this ministry? எத்தனையோ ஆசாரியர்கள் இருக்கிறாங்க. There are many priests. ஆனா இவன் இப்படி ஒருத்தன் இருக்கிறான்னு எப்போ அதுக்கு தென்பட்டுச்சு தெரியுமா? But when could it appear that he was there? என்னாகமம் 25 பார்க்கும்போது Numbers 25. அது வரைக்கும் சாதாரண ஊழியக்காரனா இருந்த ஒரு ஆள் Till then a man, ordinary priest, இப்பொழுதுதான் கையில ஈட்டியை தூக்குறான். now took the spear in his hand. அது வரைக்கும் ரத்தத்தை கையில எடுத்துக்கிட்டு இருந்த ஆளு, ஆட்டுக்குட்டிகளுடைய ரத்தம் காளைகளுடைய ரத்தத்தை எடுத்துக்கிட்டு இருந்தவன் இப்பதான் கையில எதை எடுக்கிறான்? ஈட்டியை கையில தூக்குறான். A man who took the blood of goats and bullocks till then now lifted up the spear. சித்தீம் பள்ளத்தாக்குல தேவனுடைய ஜனங்கள் தடுமாற ஆரம்பித்தார்கள். The people of God started to stumble in the valley of Shittim. பிரமாணம் மீறப்பட்டது. They transgressed the law. ஜாதிகளோடு கலவாமல் தனித்து வாசம் பண்ணின ஜனங்கள் மீதியானியருடைய பெண்களோடு கலக்க ஆரம்பித்தார்கள். The people who were reckoned alone, not mingling with nations, now started to mingle with the daughters of Midianites. விக்கிரகத்தோடு இணைய ஆரம்பித்தார்கள். Started to join with the idols. மாம்சத்தை தீட்டுப்படுத்த ஆரம்பித்தார்கள். Started to defile the flesh. வேறுபாட்டின் ஜீவியத்தை நஷ்டப்படுத்தினார்கள். Lost their life of separation. கர்த்தருக்கு கோபத்தையும் மூட்டினார்கள். And made the Lord wrath. இப்படி ஒரே தவறுனால பல குற்றங்களுக்கு அவர்கள் ஆளானார்கள். A single mistake made them and are blamed in everything. இப்படி செய்ததனால தேவ கோபம் பற்றி எரிந்ததாக வேதம் சொல்லுகிறது. Because if this the word of God says, the fierce anger of the Lord was there. என்னாகமம் 25:3 இஸ்ரவேலர் மேல் கர்த்தருடைய கோபம் மூண்டது. Numbers 25:3 the anger of the Lord was kindled against Israel. கொஞ்ச நேரத்துல சாவு அதிகமாகிக் கொண்டே இருந்தது. Within few minutes the plague was much. 9ஆம் வசனத்துல அந்த வாதையால் செத்தவர்கள் 24,000 பேர். Verse 9, 24,000 died of the plague. ஒரு பெரிய மரண போராட்டம் நடந்து கொண்டிருக்கிறது. A great struggle for death. இவைகளுக்கு மத்தியில என்ன செய்யறதுன்னு அப்படியே திகைச்சிட்டு இருக்கும்போது, when they were toiling as to what they could do for this, எல்லார் கண்களுக்கு முன்னாக ஒருத்தன் ஒரு பெண்ணை இழுத்துட்டு போறான். there was a man who was dragging a woman before the eyes of everyone. ஒரு பயம் போயிடுச்சு. A fear had gone. தெய்வ பயம் ஜனங்களுக்கு போயிடுச்சு. Fear of God left the place. இன்னொரு பகுதியில ஜட்ஜ்மென்ட் வந்து செத்துக்கிட்டே இருக்கான். On other hand, the judgment of the Lord is coming. ஒரு பக்கத்துல பாவம் துணிகரமா நடந்துட்டே இருக்கு. On the other hand, sin was presumptuously done. இன்னைக்கு கூட சபைக்குள்ள அப்படி ஒரு சில கூட்டங்க இருக்கு. Even today some people are like that in the church. மனைவியை விட்டுட்டு இன்னொரு பொண்ணை கூப்பிட்டுக்கிட்டு அதையும் கூப்பிட்டுட்டு எங்க வரான்? வெக்கம் இல்லாம சர்ச்சில் வர்றான் பைபிளை தூக்கிட்டு. They leave their wife, marry another woman with them with no shame come to the church. கேட்டா ஆத்துமாக்களை ஆதாயம் படுத்துறானா? When we ask, they say they are gaining souls. ஓ ஆத்துமா பாதாளத்துல போயிடுச்சுப்பா. But your soul is already in hell. தமிழ்ல சொல்லுவான் தான் செத்து என்ன செய்றான்? மீன் பிடிக்கிறான். In Tamil they say they die themselves and catch the fish. உனக்கு தான் மீன், நீயே செத்துட்ட பிறகு உனக்கு என்னதுக்கு வாழ்க்கை? Fish is for you. If you die, what for the fish? ஒரு இடத்துல ஒரு பாஸ்டரை கூட்டி போறான் வீட்டுக்கு. One man took a pastor to his house. எதுக்கு? For what? ஒரு புதிய ஆத்துமா வீட்டுல குழந்தை பிறந்திருக்கு, நீங்க வாங்க கொஞ்சம் ஜெபிச்சிட்டு வாங்க. You come, there is a child born in the house of a new soul, you pray and go. அங்க போன உடனே அந்த குழந்தைக்காக ஜெபிக்க பேர் வீட்லயே பேர் வச்சிருங்க, அவர் ஜெபம் பண்ணி. கடைசில பார்த்தா சுத்தி பார்த்தா இது இவனுக்கு சைடுல பிறந்த ஒரு குழந்தை. And he said you have to christen him. Finally they saw that was a child born to him. இப்படிலாம் இருக்கானுங்கன்னு சொல்றேன். I say people are like that. இதுக்கு காரணம் என்ன? Reason, அவங்களுக்கு தொழில் நஷ்டம் வருது, பாடுகள் வருது, வேதனை வருது. ஆனா இதனாலதான் இது வருதுங்கிற ஒரு மனசாட்சியின் ஒரு தாக்குதல் இல்ல. They have no guilty conscience even if they have losses in their business and life. நல்லா புரிஞ்சுக்கோங்க. Understand well. நீங்க நியாயமா சம்பாதிச்சதை மட்டும்தான் சபையில என்ன செய்யணும்? காணிக்கைக்கு கொண்டு வரணும். You should bring for an offering anything that you earn in a just manner. நாயின் கிரயமும் வேசியின் பணயமும் எங்க வரக்கூடாது? தேவனுடைய ஆலயத்துக்குள்ள வரக்கூடாது. The price of dogs, hire of harlots should not come into the house of God. நாயின் கிரயம் சொன்னா நம்ம ஒண்ணு நாயை வைக்க போறதில்ல. பின்மாற்றத்தினால பாவத்தினால ஏமாத்தி வஞ்சித்து உல்டா பண்ணி அவனை கவுத்தி இவனை கவுத்தி சம்பாதிச்சதுல நீ தசமபாகம் கொடுத்து பேர் வாங்கணும்னு என்ன கிடையாது.
அவசியம் இல்ல. Price of dog means there is no need that you pay the tithes or offering from that which you have earned unjustly, driving some people away or putting others down and by backsliding. அண்ணனுக்கு கொடுக்க வேண்டிய சொத்தை புடுங்கிட்டு தம்பிக்கு கொடுக்க வேண்டிய சொத்தை புடுங்கிட்டு அதுல நீ தசமபாகம் கொடுக்கணும்னு அது அவசியம் இல்ல. You need not pay the tithes by taking the property of others, your own brothers or sisters or others. அவனுக்கு வேலை வாங்கி தரேன்னு சொல்லிட்டு பணத்தை வாங்கிட்டு அதுல தசமபாகம் கொடுக்காத. By promising others to give a job, you take the money from them, don't give tithes from that. அதுபோல டௌரி வரதட்சணை வாங்கிட்டு அதுல தசமபாகம் கொடுத்துட்டு பெரிய பேரும் புகழும் வாங்கணும்னு நினைக்க கூடாது. Even so, don't try to be famous by giving tithes from the dowry. இதெல்லாம் பைபிள்ல இல்லன்னு நினைச்சிராதீங்க. Don't think these are not in the Bible. அங்க இருந்து வாங்கிட்டு நீ அடுத்த நாள் அந்த வண்டிக்கு ஜெபம் பண்றது. ஏன்னா பொண்ணு வீட்டுல கொடுத்தாங்களா, இவர் கார்ல இறங்கிட்டு கார்க்கா ஜெபம் பண்ணுங்க. எவன் கொடுத்தான்? Because they get it from the girl, they come then in the car and they say you come for the housewarming. அவன் பாவம் வட்டி வாங்கி இவன் கார் கட்டானேன்னு சொல்லி வாங்கி கொடுத்துட்டு சோத்திரம் பண்ணிட்டே இருப்பான், ஆண்டவரே சீக்கிரம் டியூவை கட்டணும்னு. From the girl's house it will be from a hard labor that they have given the car because the boy has asked. இதெல்லாம் எப்படி சரின்னு நினைக்கிறீங்களா நீங்க? But do you think it is right? நான் இதுக்கெல்லாம் எதிர்ப்பான ஒரு ஆள். நான். I am a person opposing this. எல்லாமே தெய்வத்துக்கு ஏற்றுக்கொள்ளாத. அதே நேரத்துல ஒரு துட்டுக்கு சமான 2 காசை நீ போட்டினா அது கர்த்தர் நினைச்சுவாரே ஏத்துக்குவாரு. At the same time, if you cast in 2 mites of 1 farthing, God will accept it. இவன் ஒரு அமைதி பேர்வழி. This man was a silent man. தப்பு நடந்தபோது ஈட்டியை தூக்கிட்டாங்க கையில. But when the mistake happened, he took the javelin. ஒரு பெண் ஒரு பையனோட ஒருத்தன் தப்பு செஞ்சிட்டு இருக்கான், உடனே இவன் பரப்பிட்டு ஈட்டி தூக்கிட்டு நேர சபையில இருந்து வந்தான், ஒரே குத்துல 2 பேரையும் அப்படியே குத்தி கொன்னுட்டான். When he saw that 2 people were committing mistake, he soon came up and he took them with the javelin, smote them. அப்படிதான் பைபிள் சொல்லுகிறது. That is what the word of God says. என்னாகமம் 25ல பார்க்கும் பொழுது Numbers 25 8ஆம் வசனத்துல verse 8, இருவருடைய வயிற்றிலும் ஈட்டி உருவி போகத்தக்கதாக அவர்களை குத்தி போட்டான், வாதை நின்று போயிற்று. He thrust both of them through her belly and the plague was stayed. இதுதான் சத்தியம். This is truth. பாவத்துக்கு எதிர்த்து நிற்கத்தக்கதாக ரத்தம் சிந்தத்தக்கதாக போராட வேண்டிய ஒரு காலம் இது. This is the time you have to resist the sin even unto shedding of blood. பாவத்தை கண்டுட்டு நீ பாட்டுக்கு வேடிக்கை பார்த்துட்டு போக கூடாது. நமக்கு என்ன சோத்திரம் சோத்திரம் சோத்திரம்னு அப்பதான் ரொம்ப புனிதத்தன்மை மாதிரி பிரைஸ் பண்ணிட்டு போயிட கூடாது. You should not spectate at sin and just go away saying praise the Lord. நீ செய்ய வேண்டியது நீ செய்யணும். What you ought to do, you need to do. அவசியமில்லாத போய் தலையிட வேண்டாம். Don't mingle in unnecessary matter. யார் மேட்டர்லயே போய் தலையை கொடுத்துட்டு நீ மாட்டிக்கிட வேண்டாம். Don't interfere in unnecessary matter. மேட்டர்ல ரொம்ப கவனமா நீ இருக்கணும். But in your matter you need to be very careful. பாவத்தை கண்டு அவன் கொதித்து எழுந்தான். He looked at sin, he boiled and rose up. பட்டயத்தை தூக்க வேண்டிய நேரத்துல பட்டயத்தை தூக்கணும். Took the javelin in the time it has to. நாம அதை செய்யலன்னு சொன்னா குற்றவாளி ஆயிடுவோம். Don't do that, we will become with blame. நாம அந்த நேரத்துல பட்டயத்தை எடுக்கலன்னு சொன்னா 24 இல்ல 74 சாகும். If we don't lift up the javelin, then not 24, 74 will die. அப்படிதானே பைபிள் சொல்லுதே. Doesn't the word of God say that? இவன் ஈட்டி எடுத்து குத்தின உடனே வாதை நின்று போயிற்று. ஆனா அதுக்கு முன்னால செத்தவர்கள் 24000 பேர். Soon as he took the javelin, the plague stopped, but before that 24,000 died. பாவத்துக்கு எதிர்த்து நின்னு பாருங்க, உங்களுக்கு விரோதமான சக்தி எல்லாம் பிரேக் அடிக்கும். Resist sin and all the powers against you will put in the brake. மரணத்தின் ஆவிகள் எல்லாம் விலகும். The powers of death will flee away. வாதையை நிறுத்துகிறது ஒரு ஊழியம். Stopping the plague is a ministry. அதுக்கு 15 பேர் சேரணும்னு அவசியம் இல்ல. 15 need not join together for குடும்பத்துல இருக்கிற that. வாதையை நிறுத்த ஒரு ஆள் போதும். To stop the plague in your family, one person is enough. உன் வீட்ல உள்ள பிரச்சனையை தீர்க்கிறதுக்கு வீட்ல எல்லாரும் உட்கார்ந்து ஜெபிக்க வேண்டும் இல்ல. நீ ஒரு ஆள் நின்னு கிளியர் ஆயிடும். To stop the problem in your family, not that all should join, you stand and it will be okay. நீங்க எல்லாரும் ஜெபிக்கணும்னா ஒண்ணும் ஒத்து வராது. இழுத்துக்கிட்டே தான் போகும் பிரச்சனை. அதுக்குள்ள சாவும் நஷ்டம் துக்கம் பிரச்சனை பிரிவினை அதிகரிச்சிட்டே போகும். If you keep on saying all should join together, it will never be possible. Problems will keep on increasing. 6 லட்சம் புருஷர்களுக்காக ஒரே ஒரு ஆள் திறப்பில் நின்றதாக பைபிள் சொல்லுகிறது. But the word of God says one man stood up in the hedge for 6 lakh people. ஆண்டவர் கேக்குறாரு, நான் ஒருவனை தேடினேன். The Lord says, I sought for a man, ஒருவனும் தென்படவில்லை. and no man was found. அந்த ஒரு ஆளா நீ இருந்தா போதும், உன் குடும்பம் நல்லா இருக்கும். You be one among that one, then your family will
will be வாதையை நிறுத்துகிற ஒரு ஊழியம். a ministry of stopping the plague. அவன் போய் அவனை குத்தி போட்டான். பைபிள் சொல்லுகிறது அவன் நியாயம் செய்தான். He thrust the man through and the Bible says it was justice. 106 சங்கீதம் 30 வசனம். Psalm 106 verse 30. அப்பொழுது பினெகாஸ் எழுந்து நின்று நியாயம் செய்தான், அதனால் வாதை நிறுத்தப்பட்டது. 106:30 நியாயம் செய்தான் இல்லையா? அப்பொழுது பினெகாஸ் எழுந்து நின்று நியாயம் செய்தான். பினெகாஸ் எழுந்து நின்று நியாயம் செய்தான். Stood up and executed judgment. ஜட்ஜ்மென்ட் நிறுத்தணும்னு சொன்னா நீ ஒரு நியாயம் செய்யணும். To stop the judgment you should do justice. இன்னைக்கு எத்தனை பேர் நம்ம நியாயம் இந்த விஷயத்துல நியாயம் செய்றோம்? How many of us do justice like this? ஒரு சபையில ஒருத்தன் இரண்டாவது ஒரு மனைவி வச்சுக்கிட்டான். அதுக்கு சப்போர்ட்டுக்கு ஒரு 15 விசுவாசிகள். A man in a church had a second wife and one group of believers supported him. அந்த சர்ச் எப்படி இருக்கும் நீங்க யோசிச்சு பாருங்க. Remember how the church would be? அதே மாதிரி தான் முதலாம் கொரிந்தியர் 5ஆம் அதிகாரத்துல ஒரு தப்பு நடந்தது. So is it in 1 Corinthians chapter 5 a wrong thing was committed. அதுக்கு ஒரு கூட்டம் சப்போர்ட்னு பவுல் பயங்கர டென்ஷன் ஆயிட்டாரு. And Saint Paul was in great tension because a group supported சபையில ஒரு them. விசுவாசி தப்பு செஞ்சான்னா அவன் வீட்டுக்கு நீ போக கூடாது. அவன் வீட்டுல போய் உட்கார்ந்துட்டு காபி குடிச்சிட்டு நீ பாஸ்டரை இப்படி டாக்கிள் பண்ணு நீயும் சேர்ந்து கடைசில நடு ரோட்ல வந்துருவ. If a believer commits a mistake, don't go to his house and explain as to how he could tackle the pastor. If you do like that, you will stand in the road. உங்களுக்கு ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்டா இருக்கலாம், திக்கஸ்ட் ஃப்ரெண்டா இருக்கலாம், இல்ல க்ளோஸ் ரிலேஷனா இருக்கலாம். பாவம் அப்படின்னு வந்துட்டேன்னு நீ எங்க வந்துடணும்? வெளியே ஓடி வந்துடணும். He may be your thick friend or your close friend, but if it is sin, come out. வெளியே வந்துரு, அந்த இடத்தை விட்டு வெளியே வந்துரு. Come out from the place. அவன் போக்கு சரியில்லைன்னு நீ வெளியே வந்துடணும். If his way is not right, come out. அதுக்காக அவன் செஞ்ச தப்புக்கெல்லாம் நீ ஜால்ரா போட்டு கூடயே போக கூடாது. கடைசில அது உன் வீட்டையும் சேர்த்து பாதிக்கும். Don't try to manage with all the sins, then finally it will affect you. இல்ல நாங்க சும்மா தப்புல எல்லாம் கலந்துக்கிறது இல்ல, ஒரு ஃபேமிலி, அதனால நாங்க அப்படி போறோம் அப்படின்னு நீ சொன்னீன்னா பைபிள் சொல்லுகிறது ஒருத்த மேல கை வச்சிட்டாலே அவன் செய்யற துர்க்கிரிகளுக்கு நீ என்ன செய்யற? கடன்படுகிறாய், உடன்படுகிறாய். 2ஆம் யோவான்ல கடைசியில சொல்லி இருக்கிறது. In 2nd John in the last it is said, if you lay a hand on a person, then you are habituated with the sins. Therefore you don't try to manage saying he is my friend, that's why I talk with அவனுக்கு him. விஷ் பண்ணாலே அவன் பாவத்துக்கு நீ சேர்ந்துட்டேன்னு அர்த்தம்னா, நீ அவன் கூட சேர்த்துக்கிட்டு ஒரே வண்டியில போய்கிட்டு வந்துகிட்டு நான் அவனை திருத்த போகிறேன் நீ ஒருத்தி பிடிச்சிட்டு வந்தீங்கன்னா என்ன ஆகுது? Even if you wish him Godspeed, you are a partaker of his evil doings, then you say, I am going to get him right, and if you join with his sins, what will happen? வாசிங்க 2ஆம் யோவான் 10:11. 2nd John verses 10 and 11. ஒருவன் உங்களிடத்தில் வந்து இந்த உபதேசத்தை கொண்டு வராமல் இருந்தால் அவனை உங்கள் வீட்டிலே ஏற்றுக்கொள்ளாமலும் அவனுக்கு வாழ்த்துதல் சொல்லாமலும் இருங்கள். அவனுக்கு வாழ்த்துதல் சொல்லுகிறவன் அவனுடைய துர்க்கிரியைகளுக்கும் பங்குள்ளவன் ஆகிறான். உபதேசத்தை கொண்டு வரதில்ல, உபதேசத்தை மீறிட்டானே அவனை விஷ் பண்ணிக்கிட்டு பிரதர் சோத்திரம்னு சொல்லிட்டு அவன் கூட காப்பி குடிச்சுக்கிட்டு அவன் கூட ஒரு வண்டியில போய்கிட்டு அவன் கூட தான் கூட்டத்துக்கு வருவேன்னு இருந்தீங்கன்னா கதை முடிய போகுதுன்னு அர்த்தம். When they transgress the doctrine itself, if you are going to join with them, talk with them, come along with them, then that means your chapter is going to close. ரொம்ப கவனமா இருங்க. Be very careful. அது சகோதரியானாலும் சகோதரரானாலும், be it your brother or sister. நீங்க திருத்துறதுக்கு அவங்களோட அன்பா இருக்கறதுல தப்பு நான் சொல்லல. It is not, I don't say it is wrong to be with them for correcting. அவங்களுக்காக நீங்க ஜெபிச்சு அவங்களை என்ன செய்யலாம்? புத்தி சொல்லி கொண்டு வரலாம். ஆனா நீ போய் அவங்க கூட சேர்ந்து என்ன செய்ய கூடாது? விழுந்துடக்கூடாது. You can pray for them and exhort them, but don't join with them and fall. ஒரு சபையில ஒரு தீர்க்கதரிசி இருந்தாரு. There was a prophet in a church. அவர் எப்ப போனாலும் அவர் சுவிசேஷம் சொல்றது பிரதர்ஸ்க்கு சொல்ல மாட்டார். யாருக்கு தான் சொல்வாரு? சிஸ்டர்ஸ்க்கு தான் சொல்வாரு. He always publishes to the gospel only to sisters and not to brothers. எப்படி? ஏன் நீ ஒரு பிரதருக்கு காஸ்பல் சொல்லு? Teach the gospel to the brothers. அதே மாதிரி ஒரு சில சகோதரிகளும் இப்படிதான். And like that some sisters fell. இந்த யெகோவா விட்னஸ்ல நீங்க பாத்தீங்கன்னா அந்த புக்கை தூக்கிட்டு வருவாங்க, வாட்ச் டவர்னு ஒரு புக்கை தூக்கிட்டு வருவாங்க. வர்றது ஒருத்தனும் ஆம்பளை வர மாட்டான், எல்லாம் வாலிப பிள்ளைகளும் ஒரு வயசான அம்மாவும் வரும். பாத்திருக்கீங்களா? You look to the Jehovah Witness people, they come as youths and with an old woman. அதாவது அவங்களுடைய வே ஆஃப் மூவிங்கே டிஃபரெண்டா இருக்கும். Their way of moving with people itself is different. அந்த மாதிரி நம்ம போக கூடாது. We should not go like that. அப்படி போய் எத்தனை பேர் கவுந்திருக்காங்க. Many people have been overthrown like that. நீங்க பிரதர்ஸ்க்கு சுவிசேஷம் சொல்லுங்க, சிஸ்டர்ஸ்க்கு சுவிசேஷம் சொல்லுங்க. Brothers tell the gospel to brothers, sisters to sisters. அதெல்லாம் ரொம்ப வாழ்க்கை முறை இல்லாம நீ பைபிள் தூக்கிட்டு அலையறதுல அர்த்தம் இல்ல. Without the good manners of life, it is not useful to have the Bible in your hands. என்னாகமம் 25:11 பார்க்கும் பொழுது, Turning to Numbers 25:11.
நான் என் எரிச்சலில் இஸ்ரவேல் புத்திரரை நிர்மூலமாக்காதபடிக்கு ஆசாரியனாகிய ஆரோனின் குமாரனான எலெயாசாரின் மகன் பினெகாஸ் என் நிமித்தம் அவர்கள் நடுவில் பக்தி வைராக்கியம் காண்பித்ததினால் இஸ்ரவேல் புத்திரர் மேல் உண்டான என் உக்கிரத்தை திருப்பினான். கர்த்தருடைய கோபம் ஜனங்கள் மேல இருந்தபோது அந்த கோபத்தை திருப்பினது இவன்தான். When the wrath of the Lord was upon the people, it is he who stayed the wrath. உன்னுடைய மனைவி மேல தேவ கோபம் இருக்கலாம். It may the wrath of God be upon your wife. உன்னுடைய புருஷன் மேல தேவ கோபம் இருக்கலாம். Maybe it is upon your husband. உன்னுடைய பிள்ளைகள் மேல பெற்றோர் மேல தேவ கோபம் இருக்கலாம். Or the wrath of God upon your children or parents. இது யாராவது ஒரு ஆள் போய் என்ன செய்யணும்? திருப்பணும். One or the other person should go and turn it. எப்படி திருப்பணும்? How to do it? ஆண்டவருடைய சமூகத்துல போய் திறப்புல கிடக்கணும். Sit in the presence of God in the breach. இந்த பிள்ளைக்காக மனைவி போய் புருஷன்ட்ட கேப்பா, இந்த ஒரு ட்ரிப் ஏதோ தப்பு பண்ணிட்டான் அவனை விட்டுருங்க அப்படின்னு போய் தன்னுடைய பிள்ளைக்காக அந்த தாய் பரிந்து பேசுவாள். For these children, maybe the mother goes and intercedes with the father. அதுபோல So is it? வீட்லயே ஒரு ஆள் போய் தேவ சமூகத்துல நிக்கணும். There should be a person in the presence of God in the family. நம்ம குடும்பத்து மேலயோ நம்முடைய பிசினஸ் மேலயோ நம்முடைய வீட்டு மேலயோ நம்முடைய பிள்ளைகள் மேலயோ நம்முடைய ஊழியத்தின் மேலயோ சில தேவ கோபங்கள் நம்முடைய அறியாமையில் அறிந்தோ வந்திருக்கலாம். Because of our ignorance or innocency, some wrath of God may have fallen upon us, upon our ministry or upon our family. அதுக்கு ஒரு ஆள் போய் நில்லுங்க. A person should stand for that. ஆண்டவருடைய சமூகத்துல நின்று அந்த உக்கிரத்தை கோபத்தை திருப்புங்க. Stand in the presence of God and turn away the wrath. நீங்க போய் ஒரு ஆண்டவரே இல்ல ஆண்டவரே ஒரு ட்ரிப் மன்னிச்சிருங்க விட்டுருங்க புத்தி இல்லாம செஞ்சுட்டான்னு சொல்லி நீங்க மன்னிப்பு கேட்கறதுல ஒண்ணும் தப்பு இல்ல. It is not wrong to ask pardon from the Lord, saying, Lord, forgive their foolishness. இது ஏதோ சும்மா வந்துட்டு போற காலங்கள் அல்ல. இது கர்த்தருக்காக பக்தி வைராக்கியமா நிக்க வேண்டிய ஒரு காலம். This is not the time you simply come and go, but a time to be zealous for the Lord. அதே வசனத்தை நாம் பார்க்கும் பொழுது In the same verse, என்னாகமம் 25:13 பாருங்க. 25:11 of Numbers, 13:11 of Numbers. அவன் தன் தேவனுக்காக பக்தி வைராக்கியம் காண்பித்து இஸ்ரவேல் புத்திரருக்காக பாவ நிவிர்த்தி செய்தபடியால் பக்தி வைராக்கியம் காண்பித்தான். He showed the zeal for the Lord. பக்தி வேற பக்தி வைராக்கியம் வேற. Zeal is different. பக்தின்னு சொன்னா எல்லாரும் சும்மா அப்படி ஒயிட் அண்ட் ஒயிட் போட்டு வருது ஒரு பக்தின்னு சொல்லிடலாம். Godliness, you put on white and white, that is godliness. வைராக்கியம் என்பது செயலில் வரக்கூடிய ஒரு அனுபவம். But zeal is something out of your work. இயேசு கிறிஸ்து எத்தனையோ வருடம் அந்த தேவாலயத்துக்கு வந்திருக்கிறார். Many years Jesus came to that temple. நல்லா சொன்னா 33 வருஷம் வந்திருக்காருன்னு சொல்லுங்களேன். Maybe 33 years he would have come there. பிறந்த உடனே அவர் எங்க தான் கொண்டு வந்தாங்க? 8ஆம் நாளிலேயே தேவனுடைய ஆலயத்துக்கு தான் கொண்டு வந்தாங்க. Right at his birth, on the 8th day they brought to the temple of God. வருஷம் வருவாரு. Every year he comes. அதுக்கு பிறகு சுத்தி அங்க தான் வந்தாரு. And there again he came there. அங்கேயே பிரசங்கம் பண்ணாரு. He preached there. அங்கேயே சுகமாக்கினாரு. Healed there. இப்படி பல காரியங்கள் அதே தேவாலயத்துல நடந்தது. Did many things in the same temple. ஆனா ஒரு டைம் வரும்போது But one day he came. அவர் எப்படி வந்தாரு? How did he do it? என் பிதாவின் வீட்டை குறித்த பக்தி வைராக்கியம் என்னை பட்சித்தது. The zeal of my father's house hath eaten me up. அவ்வளவுதான். கையில சவுக்கு எடுத்துட்டார். He took the whip in his hand. கவுத்த வேண்டியதை கவுத்தினாரு, துரத்த வேண்டியதை துரத்தினாரு, விரட்ட வேண்டியதை விரட்டினாரு, இறங்கிட்டாரு. Overthrew, chased, whatever he had to do from the house of God. நமக்குள்ள ஒரு பக்தி வைராக்கியம் தேவை. Yes, we need a zeal in us. சும்மா வந்துட்டு போக கூடாது. We should not simply come and go. நாம ஒரு பக்தி வைராக்கியம் உள்ளவர்களாய் காணப்பட வேண்டும். We need to be people with a good zeal. என் தலையில அடிபட்டுடுச்சு. My head is injured. அடிச்ச உடனே என் கை எங்க போகணும்? Soon my hand where it should go? எங்க தான் போகும்? அடிபட்ட இடத்தை தேடு ஓடும். It searches for the wounded part. அந்த வலியை அதனுடைய வேதனையை இது போய் ஆற்றுறதுக்கு ஏதாவது வழி இருக்கான்னு பாக்கும். It goes there and finds a way to relieve that pain. மண்டையில அடிச்ச உடனே பேசாம உட்கார்ந்துட்டு அப்படியே இருந்தா அப்ப இந்த கை என்ன இல்ல? ஸ்பீட் இல்ல. If one person செயலற்ற ஒரு சரீரம். If one person is sitting simply when they are wounded, it means their body is inactive. நீ ஒரு கர்த்தருடைய சரீரத்துல ஒரு அவயவம். But you are a member in the body of Christ. அப்ப அவருடைய சரீரத்துல ஒரு பாதிப்புனா உனக்கு பக்தி என்ன செய்யணும்? வைராக்கியம் வேகம் உண்டாகணும். If there is some part injured or wounded in his body, you need to work with zeal. யெகூ சொல்லுகிறான், எனக்கு இருக்கிற பக்தி வைராக்கியத்தை பார். Jehu says, come see my zeal for the Lord. நமக்கு அப்படியே வைராக்கியம் இருக்கா? Do we have that zeal? இந்த உபதேசத்துல உங்களுக்கு வைராக்கியம் இருக்கா? Are you zealous in doctrine? கிறிஸ்துவின் அன்பில் உங்களுக்கு வைராக்கியம் இருக்கா? Zealous in the love of Christ? இந்த சத்தியத்தின் மேல உங்களுக்கு வைராக்கியம் இருக்கா? Zealous for the truth? ஒரு பக்தியில ஒரு வைராக்கியம் இல்லனா ஒண்ணுமே செயல்பட முடியாது. If you have no zeal in your understanding, you cannot walk. அடிச்சு தூக்கி கவுத்தி போட்ட உடனே ஒருத்தனும் வாய் பேசல பாத்தீங்களா? அமைதியா இருந்தாங்க. When he overthrew, no one opened their mouth, but they were silent. ஒரு காலத்துல அவர் மௌனமா
இருந்தவர்தான். Once he was silent, ஆனா இப்பொழுது பக்தி வைராக்கியமா இறங்கி வந்தார். but now he came down with zeal. நீ மௌனமா இருக்கிற காலம் உண்டு, ஆர்ப்பரித்து எழும்பி கிரியை செய்ய வேண்டிய ஒரு காலம் உண்டு. There is a time you have to remain silent, a time to work with zeal also. 6 நாள் நீ மௌனமா எரிகோவை சுத்தலாம். You may work for 6 days with silence, அது காலத்துக்கு அப்படி சுத்த முடியாது. but you cannot work. ஒரு நாள் நீ ஆர்ப்பரிக்க வேண்டிய நாள், அதுதான் விழுகு அந்த கோட்டையின் விழுகின் நேரம். But you cannot go in round all the time like that. One day you will have to shout. உங்களுக்குள்ள ஒரு பக்தி வைராக்கியத்தை கொண்டு வாங்க. Therefore bring up a zeal within you. சும்மா அனலுமின்றி குளிருமின்றி வெதுவெதுப்பா இருக்காதீங்க. Don't be lukewarm with no hot or cold nature. இன்னைக்கு அதே மறுபடியும் அதே வசனத்துக்கு வரலாம். The same verse, 25:13 என்னாகமம். Numbers 25:13. அவன் தன் தேவனுக்காக பக்தி வைராக்கியம் காண்பித்து இஸ்ரவேல் புத்திரருக்காக பாவ நிவர்த்தி செய்தபடியினால் அவனுக்கும் அவனுக்கு பின்பு அவன் சந்ததிக்கும் நித்திய ஆசாரிய பட்டத்திற்குரிய உடன்படிக்கை உண்டாயிருக்கும் என்று சொல் என்றார். இவன் ஒரு ஆசாரியர். He was a priest. ஆசாரியன்னா சாகர வரைக்கும் ஆசாரியர். Priest until his death. ஆனா பைபிள் சொல்கிறது இவனுடைய சந்ததி, இவனுக்கும் இவன் சந்ததிக்கும் நித்திய ஆசாரிய பட்டம் சொல்றாரு. But the word of God says about an everlasting priesthood for him and his children. என்னாகமம் 25:13 நித்திய ஆசாரிய பட்டம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. Numbers 25:13 says about an everlasting priesthood. அவனுக்கும் அவனுக்கு பின்பு அவனுடைய சந்ததிக்கும் நித்திய ஆசாரியத்துரிய பட்டம். அப்படின்னா நித்தியம்னா எங்க? What is everlasting or eternity? யோசிச்சு பாருங்க, அந்த வார்த்தையினுடைய அர்த்தத்தை நீங்க படிச்சு பாருங்க. Just read the meaning of that word. சாகர வரைக்கும் அவன் ஆசாரியன், ஓகே பரவாயில்ல. ஆனா அவனுக்கும் அவன் சந்ததிக்கும் என்ன சொல்லி இருக்கிறாரு? நித்திய ஆசாரிய பட்டம். அப்படிங்கிறது இதுல இருந்து என்ன விளங்கிக் கொள்றோம்னா, இந்த உலகத்துல மட்டும் நமக்கு ஊழியம் அல்ல, மறுமையில நமக்கு என்ன உண்டு? ஒரு ஊழியம் உண்டு. Everlasting priesthood for him and the seed after him. It means to say that ministry is not just while in this world, even in eternity we have a ministry to do. வெளிப்படுத்தல் 22ஆம் அதிகாரம், Revelation chapter 22, 4ஆம் வசனம். verse 4. அவருடைய ஊழியக்காரர் அவரை சேவித்து அவருடைய சமூகத்தை தரிசிப்பார்கள், அவருடைய நாமம் அவர்களுடைய நெற்றிகளில் இருக்கும். இது பரலோகத்தில் உள்ள ஒரு சம்பவம். 3 in English, it is happening in அவருடைய heaven. ஊழியக்காரர் யாரை சேவிப்பார்கள்? அவரை சேவிப்பார்கள். His servant shall serve him. அவரை சேவிப்பார். எங்க போய் சேவிப்பாங்க? Where will they serve? பரலோகத்துல போய் சேவிப்பார்கள். Serve in heaven. அப்போ இங்கேயும் சேவை உண்டு. பரலோகத்துல போனாலும் ஒரு சிலர் நினைக்கிறாங்க பரலோகத்துல போனா அப்படி கட்டில படுக்க வச்சிருவாங்க, ஏன்னா இளைப்பாறுகிறார்கள்னு சொல்லியிருக்கு. பரிசு என்ன ஹாஸ்பிடல்ல நடத்துறாரு அங்க போய். Something they will have rest or lie in their beds in heaven. Is it a hospital to be like that? யோசிச்சு பாருங்க. அநேகர் சொல்றது என்னன்னா, அவர்கள் தங்கள் படுக்கைகளில் இளைப்பாறுகிறார்கள்னா பரலோகத்துல போனா எல்லாருக்கும் பெட் போட்டு எல்லாம் இங்க பட்ட கஷ்டத்துக்கு ரெஸ்ட்ல எவர் ரெஸ்ட் அப்படியா? When it is said they rest in their beds, does it mean it is everlasting rest? அப்படிலாம் கிடையாது. It's not like that. அங்க போனா அருமையான ஒரு ஊழியம் இருக்கு. There you have a beautiful ministry to do. அவருடைய ஊழியக்காரர் அவரை என்ன செய்வார்கள்? அங்கே போய் சேவிப்பார்கள். His servant shall serve him. அது ஒரு மகிமையான ஒரு ஊழியம். That is a glorious service. இங்க அழுது ஊழியம் செஞ்சவங்க அங்க சந்தோஷத்தோடு ஊழியம் செய்ய போறாங்க. Those who served with tears here will serve with பாடுகளோடு joy. ஊழியம் செய்தவர்கள் அங்க இளைப்பாறுதலோடு ஊழியம் செய்ய போறாங்க. Those who served with suffering here will serve with rest there. அப்ப நித்திய ஆசாரிய பட்டம் அவனுக்கு கிடைத்தது. Therefore he got an everlasting priesthood. அப்படின்னா என்ன அர்த்தம்? What does it mean? அவனுக்கு மறுமையில ஒரு இடம் உண்டு. He has a place in eternity. மறுமையில அவனுக்கு ஒரு ஊழியம் உண்டு. A ministry in eternity. அப்ப நம்ம இதில இருந்து என்ன விளங்கிக் கொள்றோம்? From this what do we understand? கர்த்தருக்காக பக்தி வைராக்கியமா இந்த ஊழியத்துல நின்னேன்னா உனக்கு மறுமையில ஒரு ஊழியம் உண்டு. இந்த உலகத்துல நீ ஒண்ணுமே இல்லாம ஏதோ பேருக்கு ஊழியம் செஞ்சினா நித்திய ஆசாரிய பட்டம் கிடையாது. If you stand with zeal for the Lord, you have a ministry to do in eternity. But if you don't do with that zeal, then you have no place in eternity. இங்க ஒரு சரியான ஊழியம் செய்யாம, திருப்தியுள்ள ஊழியம் செய்யாம, மனப்பூர்வமா ஊழியம் செய்யாம, கர்த்தருக்காக வைராக்கியமா ஊழியம் செய்யாம, ஏதோ ஏனோதான் கடமைக்கு ஊழியம் செஞ்சா பரலோகத்துல அது என்ன செய்யாது? உனக்கு நித்திய ஆசாரிய ஊழியம் கிடைக்காது. If you do the ministry just for duty's sake, without wholeheartedness and willingness, then you will not have a place in eternity. இங்க நீ எந்த அளவின்படி அளக்கறையோ அந்த அளவின்படி உனக்கு அங்கே
அளக்கப்படும். The measure with which you meet here will be meted for you in heaven. அங்க மகிமையான ஒரு ஊழியத்துல நீ போய் நிக்கணும்னு சொன்னா இங்க ஒரு சிறந்த ஊழியத்தை நம்ம செஞ்சிருக்கணும். If we have to have a part in the glorious ministry there, we need to do a best service here. ஒரு பகுதியில இவன் ஆசாரியன், One part he was a priest. மற்றொரு பகுதியில இவனை யுத்தத்துக்கு அனுப்புகிறார்கள். On the other hand, God sends him to the battle. என்னாகமம் Numbers 31 அதிகாரம் chapter 31 6 வசனம். and verse 6. மோசே அவர்களையும் ஆசாரியனாகிய எலெயாசாரின் குமாரன் பினெகாசையும் யுத்தத்திற்கு அனுப்புகையில் யுத்தத்துக்கு அவர்களை அனுப்பினான். Sent to the war. நம்முடைய வாழ்க்கையில ரெண்டு பகுதி இருக்கிறது. There are two aspects in our life. ஊழியம் ஒரு பகுதி, பக்தி வைராக்கியம் ஒரு பகுதி. இந்த யுத்தங்கிறது ஜெபத்தை காண்பிக்கிறது. Ministry with zeal is on one part. This war shows prayer. ஆபிரகாமை அழைத்துக் கொண்டு தெய்வம் வருகிறார். God called Abraham and came. அவனுக்கு ஆடு மாடு சீமானாய் அவன் மாறிவிட்டான். He was a rich man with cattle and herds. எல்லாம் கரெக்டா நல்லா வந்துருச்சு. Everything was okay. ஒரு கட்டம் வரும் பொழுது அவன் யாரா மாறிட்டான்? யுத்த வீரனாய் மாறினான். But at one stage he became a warrior. அவனுடைய யுத்தம் தான் லோத்தை வெளியே கொண்டு வந்தது. It is his war which brought Lot out. அப்ப நம்ம இதில இருந்து என்ன விளங்கிக் கொள்றோம்? From this war to be நீங்க understand. விசுவாசியா இருக்கலாம், ஊழியக்காரரா இருக்கலாம், ஆனா இவைகளுக்கு மத்தியில நீ ஒரு ஜெப வீரனாகவும் இருக்கணும். You may be a servant of God or a believer, but be a prayer warrior amidst it. எதை வச்சு நான் இதை இப்படி சொல்றேன்? With what do I say this? யுத்தத்துக்கு போனா என்ன இருக்கும் கையில? When you go for the war, what do you என்ன have? கொண்டு போணும்? What should you take? என்ன கொண்டு போவாங்க? பட்டயத்தை கொண்டு போவாங்க. They will take the sword. அதே வசனத்தை திருப்பி வாசிங்க. Again the same verse. இவன் எதை கொண்டு போனான்? What did he take? மோசே அவர்களையும் ஆசாரியனாகிய எலெயாசாரின் குமாரன் பினெகாசையும் யுத்தத்திற்கு அனுப்புகையில் அவன் கையிலே பரிசுத்த தட்டுமுட்டுகளையும் தொனிக்கும் பூரிகைகளையும் கொடுத்து அனுப்பினான். யுத்தத்துக்கு போறவங்க கையில எதை கொடுத்து அனுப்புறா? பட்டயத்தை கொடுக்கல. எதை கொடுத்து அனுப்புறா? பரிசுத்த தட்டுமுட்டுகள். Not the sword, but he gave holy instruments. தொனிக்கும் பூரிகைகள். He gave the trumpets to blow. அந்த ஜனங்களையும் எலெயாசாருடைய மகனைய குமாரன் பினகாசையும் யுத்தத்துக்கு அனுப்புறான். அனுப்பும்போது சரியான பட்டயத்தை எடுத்துட்டாங்க, ஜெயிச்சுட்டு வந்துருங்க எல்லாம் சொல்லல. கையில எதை கொடுத்து அனுப்புறான்? பரிசுத்த தட்டுமுட்டுகளை கொடுத்துறான், தொனிக்கும் பூரிகைகளை கொடுக்கறான். அதை மட்டும் கொண்டு போயிட்டு ஜெயிச்சிட்டு வாங்கன்னு சொன்னான். When this Phinehas was sent to the war, he was not given the sword, but he was given holy instruments and trumpets to blow, saying, "You go with this and prevail." உன்னுடைய வாழ்க்கையில நீ ஜெயிக்கணும்னா பரிசுத்தம் தேவை. If you have to have success in your life, you need holiness. உன் கையில ஒரு எக்காளம் இருக்கணும். You need a trumpet in your hand. எக்காளம் விளங்காத சத்தம் விடக்கூடாது. Not an unnecessary sound. எக்காளம் விளங்காத சத்தம் விட்டால் எவன் யுத்தத்துக்கு தன்னை ஆயத்தப்படுத்துவான்? If the trumpet gives an unusual sound, who will prepare to the battle? உன் கையில பரிசுத்தத்தினுடைய தட்டுமுட்டுகள் இருக்கணும். But holy instruments should be in your hand. இது ஒரு ஆன்மீக யுத்தம். This is a spiritual warfare. மாம்சத்தின்படி நமக்கு யுத்தம் கிடையாது. Not a war after the flesh. மாம்சத்தோடு இரத்தத்தோடு உங்களுக்கு யுத்தம் போராட்டம் இல்லை. எது உன்னத இப்பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதிகளோடும் வான மண்டலங்களில் உள்ள பொல்லாத ஆவிகளின் சேனைகளோடும் துரைத்தனங்களோடும் அதிகாரங்களோடும் தான் உங்களுக்கு என்ன உண்டு? போராட்டம் உண்டு. For we wrestle not with flesh and blood, but against principalities, powers, rulers of darkness and spiritual wickedness. இந்த மார்க்கத்துல வந்த பிறகு உனக்கு பட்டயம் தேவையில்லை. உன் கையில இருக்க வேண்டிய பட்டயம் பரிசுத்தம். After coming into this path, you need not have the sword, but holiness. உன் கையில தேவை தொனிக்கும் பூரிகைகள். You need the trumpets to blow in your hand. எக்காலத்தை உன் வாயில் வை என்று சொல்லப்பட்டிருக்கிறது. It is said, keep the trumpet in your mouth. ஜெபத்துல சத்தம் போடு. You make voice in your prayer. சண்டையில சத்தம் போடாத. Not in your quarrel. ஜெபத்துல போராடு. You strive in prayer. குடும்பத்துல புலம்பாத, ஜெபத்துல புலம்பு. Don't lament in your family, but in prayer. பக்கத்து வீட்டுக்காரன்ட்ட கூட வேலை பார்க்கறவன்ட்டலாம் நீ புலம்பாத. Don't lament with those who are working with you and your colleagues and with others. சில சகோதரிகள் தான் கூட வேலை பார்க்கற ஆண்கள்ட்ட போய் என் புருஷன் சரியில்லைன்னு புலம்புவாங்க. கடைசில வாழ்க்கையே கெட்டு போய்டும். தெரியுமா? Sisters, they lament with those gents who are with them in the work, and finally their life gets இந்த புலம்பல் உனக்கு அவசியம் இல்ல. This is not needed for you. உன் புலம்பல கர்த்தருடைய சமூகத்துல வையே. Lament in the presence of God. பக்கத்து வீட்ல மாமியார் வீட்ல போய் புலம்பாத. Don't lament in your mother-in-law's house. அந்த புலம்பல் ஆனந்த களிப்பாய் மாறாதே. And that lamentation will not become the voice of joy. சகரியா 12:10 சொல்லப்பட்டது போல, as it is said in Zechariah 12:10. அங்க என்ன சொல்லி இருக்கிறது? What is it said there? விண்ணப்பங்களின் ஆவியும்
ஜெப ஆவியும் வேண்டுதலின் ஆவியும் ஊற்றும் போது ஒரு புலம்பல் உண்டாகும். அது ஜெபத்தின் புலம்பல். When the Lord pours out the spirit of prayer and of supplication, there will be a lamentation of prayer. சிலுவையை பார்த்து குத்தினவரை நோக்கி பார்த்து புலம்புவார்கள். They will lament looking at the cross and the ones who ஒரே pierced them. பிள்ளைக்காக புலம்புவது போல புலம்புவார்கள். They will mourn as the one for his only son. மூத்த பிள்ளை செத்து போனா புலம்புவது போல புலம்புவார்கள். One that is in bitterness for his firstborn. கோத்திரம் புலம்பும். Their tribe shall lament. அந்த புலம்புதல் என்று சொல்லுகிறது பக்கத்து வீட்ல போய் புலம்புறது இல்ல, தனித்தனியாய் தேவ சமூகத்துல ஜெபிக்கிற ஜெபம். That lamentation is not in the neighbor's house but individual prayer life. அந்த புலம்பலை தான் கர்த்தர் எப்படி மாத்துவாரு? ஆனந்த களிப்பாய் மாற்றுவாரு. Only that morning will turn into the voice of joy. பக்கத்து வீட்லயும் அண்ணன் வீட்லயும் தெரிஞ்சவன்டையும் ஃப்ரெண்ட்ஸ்டையும் புலம்புனேனா அது சண்டையாய் உருவாகும். If you lament in your neighbor's house and to your friends, it will become a struggle, a quarrel. அது ஆனந்த களிப்பா மாறாது. That will not become the voice of joy. அது அப்படியே எல்லா இடத்துக்கும் போயிட்டே இருக்கும். That will keep on spreading over. அப்படி ஸ்ப்ரெட் பண்ணி கடைசில உன்னை பார்க்கறவெல்லாம் ஓஹோ இந்த சிஸ்டரா இந்த பிரதரா இந்த ஆள் தானா அப்படின்னு சொல்ற கண்டிஷன் வந்துரும். Finally everybody will look down at you saying it is this brother and sister. ஆனா தேவ சமூகத்துல புலம்புனேனா But if you lament in the உன் presence of புலம்பலை தெய்வம் God, எப்படி மாத்துவாரு? ஆனந்த களிப்பாய் மாற்றுவார். turn your mourning into voice of joy. இவன் யுத்தத்துக்கு போகும்போது இவன் கையில மோசே கொடுத்தனது பரிசுத்தம். What Moses gave to him was holiness for the war. ஜெபத்துக்கு நீ போகும்போது பரிசுத்தத்தோட போய் ஜெபத்துல உட்காரு. You go with holiness to the presence of God. அதுதான் உனக்கு ஜெயத்தை கொடுக்கும். That will bring you the victory. அடுத்ததாக பார்க்கும் பொழுது Nextly, இஸ்ரவேல் ஜனங்களுக்குள்ள ஒரு குழப்பம் இருந்தது. there was a confusion among Israelites. என்ன குழப்பம்? What is it? என்ன குழப்பம்? What was that? இஸ்ரவேல் ஜனங்கள் யோர்தானை கடந்து போன பின்பு When the people of Israel crossed Jordan, அந்த யோர்தானுடைய கிட்ட வந்த உடனே ரூமன் சொன்னா இது இந்த இடம் ரொம்ப செழிப்பா இருக்கு, நான் இங்கேயே இருந்துக்கிறேன். when they came near to Jordan, Reuben said, "This place is good and I will stay back here." உடனே காத்து வந்தா. Soon Gad came. ஆமா நீ சொல்றதும் கரெக்ட் தான், எனக்கு இந்த இடம் நல்லாதான் இருக்கு, நானும் இங்கே உன் கூட இருந்துக்கிறேன். He said, "What you said is right, I also will be here." இப்ப மனாசேனுடைய பாதி குரூப் வந்துச்சு. Now the half tribe of Manasseh had crossed. அவங்களும் சொன்னாங்க இது நல்லா இருக்கு, நாங்க இங்கே இருந்துக்கிறோம். The half tribe said, "It is good here, we'll stay back." இப்ப என்ன நடந்துச்சு? Now what happened? 9 கோத்திரம் யோர்தானை கடந்து சுதந்திரத்தை வாங்கிக் கொண்டார்கள். 9.5 tribes, they crossed Jordan and attained their lot. 2.5 கோத்திரம் யோர்தானுக்கு இப்புறத்திலேயே ஷேர் வாங்கிட்டு உட்கார்ந்துட்டாங்க. While the 2.5 tribe asked for their lot, it's this side of Jordan. மோசே பார்த்தான், சரி விருப்பம் இல்லாதவன கானானுக்கு போய் என்ன பிரயோஜனம் இல்ல, அவன் அங்கேயே இருக்கட்டும்னு விட்டுட்டான். Moses said, "What is it that they have to go to the other side with no desire? Let them stay back." 40 வருஷம் லாஸ்ட் மினிட்ல அவங்க அந்த கானானை வேண்டான்னு சொல்லிட்டு எதை எடுத்துக்கிட்டாங்க சொல்லுங்க? யோர்தானுக்கு இப்புறத்தில் வாங்கிக் கொண்டார்கள். After having come for 40 years, now saying they don't want Canaan, they got the lot in this side of Jordan. எப்படி நிர்பந்தமான நிலவரத்துக்கு தேவனுடைய ஜனங்கள் கொண்டு போகப்படுகிறார்கள் பாருங்க. Look at the pathetic state the people of God are pushed into. இதே போல கடைசி நேரத்துல உலகத்துக்குரிய ஆசீர்வாதங்கள்ல கவனத்தை சிதறி விட்டு நித்திய ஜீவனை இழந்து போகிற ஒரு கூட்டம் சபையில் உண்டு என்பதற்கு இது ஒரு திருஷ்டாந்தம். Like this is an admonition for a group of people. They lose their everlasting joy, but they have their worldly blessings enough for them. அப்படி நீங்க போயிட கூடாது. Do not be like that. சரி மோசே சொன்னான், சரி போங்க விட்டுரு, அவன் விருப்பம் இல்லாதவன கானானே 40 வருஷம் வந்துட்டு கடைசில எங்க போய் நிக்கிறான்? உலகத்துல நிக்கிறான், விடுன்னு சொல்லிட்டு. Moses said, after crossing 40 years, they say they don't want Canaan, you just leave them. தேவனும் பார்த்தாரு, 2.5 கோத்திரம் வரலையா, இந்த கானானே அந்த 2.5 கோத்திரத்துக்குள்ள பங்கை யாருக்கே கொடுத்துரு, 9 கோத்திரமே வச்சுக்கிட்டு நல்லா இருக்கட்டும். The Lord also said, these 2.5 tribes have not come, their lot be given to the other 9.5. திடீர்னு பார்த்தா Suddenly ஒரு நாள் ஒரு செய்தி வந்துச்சு. there was a news இந்த 2.5 கோத்திரமும் சேர்ந்து ஒரு பெரிய பலிபீடத்தை கட்டிட்டாங்க. that these 2.5 tribes built an altar. இத கேள்விப்பட்ட உடனே இஸ்ரவேல் ஜனங்கள் கொதிச்சிட்டாங்க. When they heard this, the people of Israel, they boiled up. ஒரே இடத்துல தான பலிபீடம் இருக்கணும், இவன் இரண்டாவது ஒண்ணு கட்டிட்டானே. Altar should be in one place, but he built the second there. இது தவறு. This is wrong. அவங்கள அங்க விட்டதும் தவறு. And leaving them there is wrong. இப்படி ஒரு பலிபீடம் இருக்கவே கூடாது. There should not be an altar like this. அந்த 2.5 கோத்திரத்தையும் அழிச்சிரணும்னு முடிவு பண்ணிட்டாங்க. Therefore they decided to destroy the 2.5. எல்லாம் புறப்பட்டாங்க. Everybody came. எல்லாரும் யுத்தத்துக்கு புறப்பட்டு வந்தாச்சு. They all came for the war. இப்போ யோசுவா 22 அதிகாரம் 13 வசனம். Joshua 22:13.
கிலியாத் தேசத்தில் இருக்கிற ரூபன் புத்திரரிடத்துக்கும் காத் புத்திரரிடத்துக்கும் மனாசேயின் பாதி கோத்திரத்தாரிடத்துக்கும் ஆசாரியனாகிய எலெயாசாருடைய குமாரனாகிய பினெகாசையும். போதும். இப்போ இந்த ரூபன், காத், மனாசே இந்த 3 குரூப் 2 குரூப்போட பேசுறதுக்கு எல்லாரும் புறப்பட்டு வர்றாங்க. Now the people from Reuben, Gad and half of Manasseh, they came to speak. பேசுறதுக்கல்ல, 12ஆம் வசனத்துல யுத்தம் பண்ணும்படி அவர்கள் கூடி வந்தார்கள். They came together to wage a war. அதுக்கு முன்னால இவங்களை அனுப்புறாங்க. Before that he sent them. இதுக்கு லீட் பண்றது பினகாஸ். And it was Phinehas who led them. இவனுடைய தலைமையில ஒரு பெரிய டீமே வருது. Under his leading there was a team coming there. போன உடனே அடிதடி யுத்தம் நடக்கல. Soon as they went, they did not have the war. போன உடனே பினகாஸ் கொஞ்ச நேரம் பேசினான். Phinehas spoke with them for some time. அவன்கிட்ட அருமையா நின்னு பேசினான். Beautifully he spoke with them. நீங்க எப்படி இப்படி செய்யலாம்? How can you do this? இந்த பகுதியில நீங்க நடந்து கொண்ட விதங்கள் தவறு. The trespass that you committed is wrong. இப்படிலாம் நடந்ததனால எவ்வளவு நமக்கு பாதிப்பு வந்தது. Because of this we have a great consequence. ஒவ்வொண்ணா இன்சிடென்ட்ட விளக்கி சொல்றான். One by one he explained them. நம்ம இப்படி செய்யலாமா? Can we do this? இது துரோகம் இல்லையா? Is it not a trespass? இப்படியே வரிசையா அவங்களுக்கு விளக்கி சொன்னான். He step by step explained them. இப்போ இவங்க திரும்பி வந்து சொல்லிட்டா யுத்தம் ஸ்டார்ட் ஆயிடும். And if they would turn and say, then their battle will start. எல்லாம் ரெடி. Everything is ready. இவனும் ஒரு குரூப் மட்டும் போய் முதல்ல விஷயத்தை விளக்கி சொல்றான். And one of his group they went to explain or narrate the matter. அப்ப அந்த 2.5 கோத்திரம் ஜனங்களும் சொன்னாங்க, 2.5 tribes said, நாங்க தவறே செய்யல. We have not committed any trespass. நாங்க இதுக்கு தான் செஞ்சோம். We did it only for this. உங்களுக்கும் எங்களுக்கும் பிரிவினை வந்துடக்கூடாது, எங்க பிள்ளைகளுக்கு இது ஞாபகத்தில் இருக்கணும் கர்த்தருடைய ஜனங்கிறத, இப்படின்னு சில எதுக்கு செஞ்சோங்கிறத நியாயத்தை தங்கள் சைடுல உள்ள உண்மையை அவங்க விளக்கி சொன்னாங்க. They tried or explained and justified themselves saying they are good on their part. நீங்க வீட்ல போய் அந்த என்ன யோசுவா 22 அதிகாரத்தை வீட்ல நல்லா உட்கார்ந்து படிங்க. You go well and read Joshua 22 at your home. எல்லாம் தெளிவா சொன்னபோது when they narrated everything clearly, அப்ப பினகாஸ் சொன்னா கரெக்ட், அப்படினா பரவாயில்லை. Phinehas said, okay, if it is that it's okay. என்ன ஏதுன்னு தெளிவா விசாரிச்சிட்டு திரும்பி போனான். He clearly inquired the matter and went back. அவன் திரும்பி போய் when he went back, யோசுவா 22:32, Joshua 22:32, ஆசாரியனான எலெயாசாரின் குமாரனாகிய பினெகாசும் பிரபுக்களும் கீலேயாத் தேசத்தில் இருக்கிற ரூபன் புத்திரரையும் காத் புத்திரரையும் விட்டு கானான் தேசத்துக்கு இஸ்ரவேல் புத்திரரிடத்தில் திரும்பி வந்து அவர்களுக்கு மறுசெய்தி சொன்னார்கள். அந்த செய்தி இஸ்ரவேல் புத்திரரின் பார்வைக்கு நன்றாயிருந்தது. ஆகையால் ரூபன் புத்திரரும் காத் புத்திரரும் குடியிருக்கிற தேசத்தை அழித்துவிட அவர்கள் மேல் யுத்தத்திற்கு புறப்படுவோம் என்கிற பேச்சை விட்டு இஸ்ரவேல் புத்திரர் தேவனை ஸ்தோத்திரித்தார்கள். ஒரு பெரிய யுத்தம் நடக்கிறத அப்படியே ஸ்டாப் பண்ணது யார்தான்? பினகாஸ் தான். It was his time of great war, but Phinehas stopped it. நீங்க உங்க ஃபேமிலிலயோ சபையிலயோ ஊழியத்திலயோ ப்ராப்ளத்தை கிரியேட் பண்றவங்களா இருக்க கூடாது, ப்ராப்ளத்தை சால்வ் பண்றவங்களா இருக்கணும். You should not be problem creators in the church or family, but you should be problem solvers. எரிகிற தீயில எதை ஊத்திர கூடாது, எண்ணெயை ஊத்தி விட்டுற கூடாது. You should not pour oil to the burning fire. அப்படி நீங்க செய்யும்போது ஒரு பெரிய தவறு அங்க நடந்துரும். Then a great trespass will go on there. நீங்க அங்க போய் சொல்லணும், அப்படி இல்ல வேண்டாம், ஏதாவது ஒன்னு சொல்லி நீங்க அதை சால்வ் பண்ணணும். You should go there and say that is not needed, let us be silent and somehow solve it. நமக்கு அப்படி கிருபை இருக்கா? Do you have that grace? பினகாசின் கிருபை இருக்கா? Do you have the grace of Phinehas? சொல்லுங்க, பினகாசுடைய கிருபை எத்தனை பேருக்கு இருக்கும்? How many of us have that grace? அந்த பிரபுக்கள்லாம் ஒண்ணுமே பேசல. The princes did not talk. எல்லாம் அமைதியா நின்னு ஒரு ஆள் தான் பேசினான், தெளிவா பேசினான். They were silent. This one man spoke clearly. அவங்க எல்லாரும் விளக்கமா பேசினாங்க. And every others they spoke explaining. உடனே அவன் சொல்லி புறப்பட்டு வந்துட்டான். But then he returned. வந்து அவங்களுக்கு தெளிவான மறுமொழி செய்தி கொடுத்தான். And he gave them a clear word again. நீங்க எப்படி செய்தி கொடுக்கறீங்க? How do you give the report to others? ஐயோ, நான் போன பயங்கரமான பிரச்சனைன்னு சொன்னீங்கன்னா போதும், அடிக்கிறவன் வெட்டறதுக்கு போயிடுவான். அடிக்கணும்னு இருக்கிறவன் வெட்டறதுக்கு ரெடி ஆயிடுவான். You go there and say, see, that is a terrible problem there, then the people who come to beat will kill also. அப்படிதானே? நீங்களே எப்படி பேசி பழகுறீங்க? நம்ம எல்லாம் எப்படி பேசி பழகுறோம்? How are we habituated to speak? பினகாசனுடைய அந்த சால்வ் பண்ற அந்த மூவ்மெண்ட்ஸ் நமக்கு இருக்கா? Do you have the problem solving movements of Phinehas? நமக்கு அநேகருக்கு அது கிடையாது. Many of us do not have. எடுத்தேன் கவிழ்த்தேன் தான். We take, we overthrow. உடனே தூக்கி போட்டு ஓட்டச்சி எடுத்து அது பண்ணி ஒரு குழப்பம் பண்ணிடுவாங்க. கடைசில பார்த்தா ஒண்ணுமே இருக்காது பிரச்சனை. We do an immediate action and confusion, but no problem that actually. அங்க போய் விசாரிங்க.
You just go and inquire. சூழ்நிலையை பாருங்க. You see the situation. ஒண்ணுமே பண்ணாம இவன் வந்து யுத்தத்துக்கு எல்லாம் ரெடி ஆயிடுச்சு. Without doing all that, they made themselves ready for the war. இவன் வந்து இதை சொன்ன பொழுது எல்லாரும் யுத்தத்துக்கு போவோம் என்கிற பேச்சை விட்டு எங்க வந்துட்டாங்க? எல்லாம் ஸ்தோத்திரம் பண்ண ஆரம்பிச்சிட்டான். But when Phinehas brought the word again, they stopped the battle and they started to bless God. யுத்தத்துக்கு புறப்படுவோம் என்கிற பேச்சை அவர்கள் விட்டு இஸ்ரவேல் புத்திரர் தேவனை ஸ்தோத்தரித்தார்கள். வீட்டுல சண்டை போடுவதை நிறுத்திவிட்டு இன்னைக்கு இரவு 1 மணி நேரம் சண்டை போடுறேன்னா 2 மணி நேரம் ஸ்தோத்திரம் பண்ணு. The children of God blessed, Israel blessed God and did not intend to go up the battle. So also go home and praise God for 2 hours, not intending for the battle 1 hour. ஒரு அரை மணி நேரமாவது சண்டை போடணும்னு நினைச்சீங்கன்னா 1 மணி நேரமாவது ஸ்தோத்திரம் பண்ணுங்க, அது சரியா? You would have thought for a quarrel half an hour, you praise God 1 hour, it will be okay. ஒரு இடத்துல ஒரு சின்ன ப்ராப்ளம். One place there was a small problem. நான் கூப்பிட்டு 2 பேரையும் பேசினேன். I called them and spoke with both of them. 2 பேரையும் பேச விடாமலே நான் சால்வ் பண்ணி அனுப்பி விட்டேன். Without both of them speaking, I solved the problem and sent them. வந்தவனே நானே பேசினேன், நானே முடிச்சேன், நானே பேசி முடிச்சிட்டேன். ரைட், ஜெபம் பண்ணேன். ரைட், ஒரு பார்ட்டியை போ சொல்லிட்டேன், போயிடு. I myself spoke, I myself prayed and sent one party and said go. உடனே ஒரு பார்ட்டி போயிடுச்சு அமைதியா. And soon one party they returned. இன்னொரு பார்ட்டி உட்கார்ந்து இருந்துச்சு. The other party sat there. அவங்க சொன்னாங்க, They said, ச்சே இவ்வளவு குயிக்கா முடிப்பீங்க நான் யோசிக்கவே இல்லை. I never thought you would finish so quick. ஒரு 4 வார்த்தை நறுக்குன்னு கேட்கறதுக்கு வாய்ப்பு இல்லாம ஸ்தோத்திரம் பண்ணி அனுப்பிட்டீங்களே. You did not ask 4 sharp words, but you praised God and ஒரு sent 2 them நிமிஷம் away. விட்டுருந்தீங்கன்னா கேட்கிற கேள்வியில இங்கேயே அவன் தூக்கு சர்ச்சிலே போட்டுருவானு. If you had waited for 2 minutes, I would have asked questions so that he would hang here itself. எப்படி இருக்கு? இப்படி ஆவியில தான் ரொம்ப பேர் இருக்கிறாங்க. இவங்களுக்கு எல்லாம் இந்த ஆவி போய் என்ன ஆவி வரணும்? யுத்தத்துக்கு போவோம் என்கிற பேச்சை விட்டு. அந்த வசனம் அழகா இருக்கு, எனக்கு ரொம்ப பிடிச்ச வசனம், நோட் பண்ணி வச்சிருக்கேன். யுத்தத்திற்கு புறப்படுகிறோம் என்ற பேச்சை விட்டு. வாசிங்க அந்த வசனம் மறுபடி கொஞ்சம் கேட்கட்டும். பைபிளே பார்க்காமலாம் ஒரு பைபிள் ஸ்காலர்ஸ் ரொம்ப பேர் இருக்காங்க. அந்த செய்தி இஸ்ரவேல் புத்திரரின் பார்வைக்கு நன்றாயிருந்தது. ஆகையால் ரூபன் புத்திரரும் காத் புத்திரரும் குடியிருக்கிற தேசத்தை அழித்துவிட அவர்கள் மேல் யுத்தத்திற்கு புறப்படுவோம் என்கிற பேச்சை விட்டு இஸ்ரவேல் புத்திரர் தேவனை ஸ்தோத்திரித்தார்கள். சண்டை ஓடணுங்கிற அந்த தாட்டை விட்டுட்டு ஸ்தோத்திரம் 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 பண்ணி அந்த சண்டை போடுற ஆவி அழிச்சிடணும். The thought of picking up quarrel should be suppressed by the spirit of praising. இதுதான் அவனுடைய பெரிய வல்லமை. This became a great victory. யுத்தத்துக்கு போற ஜனங்களை அப்படியே ஆஃப் பண்ணிட்டான். The people who went for war, he suddenly put them off. நம்முடைய வாழ்க்கையில நம்ம எப்படி இருக்கிறோம்? How are we in our life? நம்முடைய வாழ்க்கை எப்படி மாறிக்கொண்டிருக்கிறது? How is our life turning? கர்த்தர் உன்னை ஒரு பினகாசாய் சபையில வச்சிருக்கிறார். The Lord has kept you as Phinehas in God's church. நீ ஒரு தைரியம் உள்ளவனா இருக்க வேண்டும். You should be bold. நீ ஒரு ஆசாரியன் என்பதை எந்த இடத்துலயும் மறந்துட கூடாது. Prove that you are a priest anywhere. பாவத்துக்கு எதிர்த்து போராடுறதுல நீ ரத்தம் சிந்தத்தக்கதாக வந்து நிக்க வேண்டும். You should resist unto sin, even unto shedding of blood. உன் குடும்பத்துக்கும் உன்னுடைய ஊழியத்துக்கு விரோதமான தேவ கோபத்தை நீ உக்கரத்தை திருப்பக்கூடியவனா இருக்க வேண்டும். You should be the one turning away the wrath of God against your family and the church. கிறிஸ்துவுக்குள்ள இருந்த அந்த பக்தி வைராக்கியத்தின் ஆவி, யெகூவுக்குள் இருந்த அந்த பக்தி வைராக்கியத்தின் ஆவி நமக்குள் வர வேண்டும். The spirit of zeal that was in Christ and in Jehu should come into us. இந்த உலகத்தோடு நம்முடைய ஊழியத்தை முடிக்க கூடாது. பரலோகத்திலும் போய் ஊழியம் செய்யக்கூடிய நித்திய ஆசாரிய பட்டத்தை நாம் தேவனிடத்திலிருந்து பெற்றுக்கொள்ள வேண்டும். We should not just end up our service with this world, but receive an everlasting priesthood from God to serve in eternity. எந்த பிரச்சனைக்குள்ள போகும்பொழுது நீங்கள் பரிசுத்தம் என்கிற தட்டுமுட்டை கையில் எடுத்துக்கொள்ளுங்கள். Keep up the holy instruments in your hand for whatever problem it may be. எந்த பிரச்சனைனாலும் அதை சரியா ஆராய்ந்து நிதானித்து யுத்தத்தை நிறுத்தி தேவனை ஸ்தோத்திரிக்க பழக்குவீங்க. Here clearly examine the problem of every battle, try to stop the battle and praise God. கடைசியாக Finally, நியாயாதிபதிகள் 20:28 Judges 20:28. நியாயாதிபதிகள் 20:28 20:28 of Judges. ஆரோனின் குமாரனான எலியாசாரின் மகன் பினெகாஸ் அந்நாட்களில் அவருடைய சந்நிதியில் நின்றான். கர்த்தருடைய சன்னிதானத்தில் அவன் நின்றான். He stood before the Lord. அதுதான் நம்முடைய லைஃபுடைய பூரணம். That is the perfection of our life. எந்த சூழ்நிலையிலும் நீங்க கர்த்தருடைய சன்னிதியில நிக்கணும். In any situation, stand in the presence of God. கர்த்தருடைய சன்னிதானத்துல நிக்கிறவங்க மட்டும்தான் கர்த்தருடைய சன்னிதானத்துல போய் நிக்க, பரலோகத்திலேயும் கர்த்தருடைய சன்னிதானத்துல நிக்க முடியும். Only those who stand in the presence of God while here can stand before God in heaven. அது ஒரு யுத்த காலம். That is a day of war. அது ஒரு தோல்வியின் காலம். That was a time of failure. ஜனங்கள் உபவாசம் போட்டு அழுது கொண்டிருந்த ஒரு காலம். The time when people fasted and cried. அப்படிதான் அந்த நியாயாதிபதிகள்
எத்தனை 20 28 20ல நீங்க வீட்டுல உட்கார்ந்து நல்லா படிச்சு பாருங்க. அந்த நேரத்துல எத்தனை தோல்வி, எவ்வளவு சாவு, எவ்வளவு அழுகை, எவ்வளவு புலம்பல், எவ்வளவு உபவாசம் அப்படி நீங்க படிச்சு பார்க்கலாம். Go read through this Judges 20 at your home, how much lamentation and fasting and crying. அந்த நேரத்துல இவன் கர்த்தருடைய சன்னிதானத்துல நின்றான். It was then he stood before the Lord. இவன் மூலமா தான் கர்த்தருடைய வார்த்தையை வெளியே கொண்டு வருகிறார். And he brought the word of the Lord out of his mouth. நாம கர்த்தருடைய சன்னிதானத்துல நின்றால் எந்த சூழ்நிலையிலும் நிற்கும் பொழுதுதான் கர்த்தர் நமக்கு யுத்தத்தை ஜெயமாய் மாற்ற முடியும். It's only if we stand in the presence of the Lord in whatever time it may be, we can bring about God's எல்லாரும் கண்களை victory. மூடுவோம். Let us all close our eyes. நம்முடைய தேவனுடைய சமூகத்திலே நம்மை தாழ்த்துவோம். Let us humble ourselves in the presence of God. கர்த்தர் நமக்குள்ள பெரிய காரியங்களை எதிர்பார்க்கிறார். The Lord is expecting great things from us. பினகாசுக்குள்ள எதை எதிர்பார்த்தாரோ அது அவனுக்கு கிடைத்தது. What he expected in Phinehas, the Lord got it. ஒரு நிமிஷம் வசனம் சொல்லிடுறேன். 1 minute. 106ஆம் சங்கீதம் 31ஆம் வசனத்துல Verse 31 of Psalm 106. அது அவனுடைய வாழ்க்கை கவுண்டிங்ல நீதியாக எண்ணப்பட்டது. His life was counted as righteousness. வாசிங்க. அது தலைமுறை தலைமுறையாக என்றைக்கும் அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது அப்படின்னா நினைக்கப்பட்டதல்ல, என்னது கவுண்டட், அவனுடைய கணக்குல சேர்க்கப்பட்டது. That was accounted to him. நல்லா புரிஞ்சுக்கோங்க. Understand it well. நம்முடைய பரிசுத்தம் தேவனுடைய கணக்குல சேரணும். Our holiness should be accounted. ஆபிரகாம் தேவனை விசுவாசித்தான், அது அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது. Abraham believed God and it was counted as righteousness. அவனுடைய விசுவாசம் அங்கே கணக்கில் கொண்டு வரப்பட்டது. His faith there was brought into account. இவனுடைய பக்தி வைராக்கியம் கணக்கில் கொண்டு வரப்பட்டது. The zeal of Phinehas was brought into account. இதனால என்ன நடந்துச்சு தெரியுமா? Because of this, அவனுக்கு இந்த உலகத்துல கிடைச்ச நித்திய மறுமையில கிடைச்சது நித்திய ஆசாரிய பட்டம். he got everlasting priesthood in eternity. இந்த உலகத்துல அவனுக்கு கிடைச்சதை நான் சொல்லி முடிக்கிறேன். I want to say what he got in this world. என்னாகமம் 25:12 Numbers 25:12. கர்த்தர் சொல்றார், நான் அவனோடு ஆகையால் இதோ அவனுக்கு என் சமாதானத்தின் உடன்படிக்கையை கட்டளையிடுகிறேன். ஆண்டவர் அவனுக்கு இந்த பூமியில இருக்கிற நாட்கள்ல சமாதானத்தின் உடன்படிக்கையை கொடுத்தார். மறுமையில அவனுக்கு என்ன கொடுத்தாரு? நித்திய ஆசாரிய பட்டத்தை கொடுக்கிறார். The Lord gave him the covenant of peace while his days on the earth and everlasting priesthood for his days in eternity. நம்ம செய்யற ஒவ்வொரு ஊழியமும் அக்கவுண்டபிள் தான். Yes, every ministry we do is accountable. நம்முடைய விசுவாசம், நம்முடைய பரிசுத்தம், நம்முடைய பிரதிஷ்டை எல்லாம் தேவனுடைய கணக்குல வச்சிட்டே இருக்கு. Our faith, our peace, our consecration, holiness, everything is accountable. நான் சொல்றது கரெக்ட் தானா? What I am saying, is it right? என்னுடைய கண்ணீர் எல்லாம் எல்லாருக்கும் பிடிச்ச வசனம். அழுகிறவங்க எல்லாரும் இந்த வசனம் மறக்கவே மாட்டாங்க. வாசிங்க. கண்ணீர் எல்லாம் எங்க இருக்கு? துருத்தியில இருக்கு. All my tears are in thy bottle. வாசிங்க. சங்கீதம் 56:8. என் அலைச்சல்களை தேவரீர் எண்ணி இருக்கிறீர், என் கண்ணீரை உம்முடைய துருத்தியில் வையும், அவைகள் உம்முடைய கணக்கில் அல்லவோ. எதுல இருக்கு? கணக்குல இருக்கு உன் கண்ணீர்லாம். Psalm 56:8, they are in the book of the Lord. உன்னுடைய நீதி, உன்னுடைய விசுவாசம், உன்னுடைய கண்ணீர், உன்னுடைய பிரதிஷ்டை எல்லாம் தேவனுடைய கணக்குல அக்கவுண்டபிள், எல்லாம் கரெக்ட்டா அக்கவுண்ட்ல இருக்கு. Your righteousness, your holiness, your right, your prayer, your tears, they are all accountable. எல்லாரும் கண்களை இப்ப கண்களை மூடுவோம். Let us now close our eyes. தேவனே, என்னுடைய வாழ்க்கையே உம்முடைய கணக்கில் இருக்கிறது. Lord, my life is in your account. உன்னுடைய நடைகளை தேவன் எண்ணுகிறார். God counts your steps. உன்னுடைய ஒவ்வொரு அடிகளையும் எண்ணுகிறவர் உன்னுடைய கண்ணீரை எண்ண மாட்டாரா? The one who orders your steps, will he not count your tears? உன்னுடைய கண்ணீர் தேவனுடைய கணக்குல சேராதா? Will your tears not reach in the account of God? நீ விடுகிற ஒவ்வொரு கண்ணீரும் தேவனுடைய கணக்கில் உண்டு. Every tear you shed is in God's account. உன்னுடைய நீதி தேவனுடைய கணக்கில் சேர்க்கப்படும். Your righteousness is in God's account. பக்தி வைராக்கியம் தேவனுடைய கணக்கில் கொண்டு வரப்படும். Your zeal is in God's account. உன்னுடைய வாழ்க்கை தேவனுடைய கணக்கில் கொண்டு வரப்படும். Your life will be brought into God's account. பினகாசுடைய வாழ்க்கை அவனுக்கு சமாதானத்தின் உடன்படிக்கை கிடைக்க வைத்தது. Phinehas' life brought him the covenant of peace. பினகாசுடைய பக்தி வைராக்கியம் அவனுக்கு நித்திய ஆசாரிய பட்டத்தை கொடுத்தது. Phinehas' zeal brought him everlasting priesthood. கர்த்தாவே, இந்த உலகத்திலே நீர் என்னோடு ஒரு சமாதான உடன்படிக்கை பண்ணும். Lord, make a covenant of peace with me, Lord. மறுமையிலே நான் உம்மை சேவிக்க வையும். And make me to serve you in eternity. எல்லாரும் கண்களை மூடுவோம். Let's close our eyes. முழங்கால் படியிடுவோம். Be on our knees. பினகாசுக்குள்ள இருந்த அந்த தெய்வீக சக்தி நமக்குள் வரட்டும். Let the divine power in Phinehas come into us. கேளுங்க, கர்த்தர் தான் அந்த பலனை நமக்கு தருவார். Ask and the
the Lord will grant us the strength. அவன் ஒரு காலத்துல மௌனமா இருந்தான், ஒரு காலத்தில் கர்த்தருக்காக எழும்பினான். He was once silent but rose up for the Lord at once. இனிமேல் நீ மௌனமா இருக்க முடியாது. You cannot be silent நீ hereafter. கர்த்தருக்காக நீ எழும்ப வேண்டிய டைம். You have to stand up for the Lord. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீர்கள்? How many of you believe? இனி நான் மௌனமா இருக்க முடியாது. I cannot be silent hereafter. எருசலேமே, உன்மேல் இரவு முழுவதும் பகல் முழுவதும் ஒரு காலம் மௌனமாயிராத ஜாமக்காரரை கட்டளையிடுகிறேன். O Jerusalem, I have commanded watchmen upon thy walls who cannot be silent day and night. இவ்வளவு நாள் நீ எரிகோவை மௌனமாய் சுற்றினாய். Hitherto you moved silently over Jericho. இனி நீ ஆர்ப்பரித்து சுற்றினால் அது விழுந்து விடும். But now shout and go round, it will fall. எத்தனை பேர் கர்த்தருக்காக எழும்ப How போகிறீர்கள்? many of you will rise up? அவர்களுக்கு கர்த்தர் பலப்படுத்த The போகிறார். Lord will strengthen you. பினகாசினுடைய வல்லமை, அந்த தெய்வீக சக்தி எனக்குள் வேண்டும் என்கிற வாயை திறந்து கேளுங்கள், கர்த்தர் நம்மை பலப்படுத்தட்டும். Those who want the divine power of Phinehas, ask the Lord and God will strengthen you. Hallelujah. Rebakada bakada bakatena bakatrania. Shabala baribakati kalabala tina bahania rabamishat. Hallelujah. Ribala bakada bakatira tira tira tira. Hallelujah. Ribakarabau shabala tidi bidi 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 victola ina maudisha haptu bikabane kadara karabala. Oh rabakatina bakarabakatina banya. Hallelujah. 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 Amen. Amen. அந்த பக்தி வைராக்கியம் இயேசுவுக்குள்ள எப்படி இருந்ததோ அதே அனுபவம் எனக்கு வேணும்னு எத்தனை பேர் வாஞ்சிக்கிறீங்க? ஒன்ன புரிஞ்சுக்கொள்ளுங்க, இயேசுக்குள்ள இருந்த பக்தி வைராக்கியம் வந்துருச்சு, இன்னையில இருந்து வாழ்க்கையை புரட்டி போடப்பட்டது மாதிரி தான் இருக்கும். உன்னால சும்மா இருக்க முடியாது. ஆமென். உன் முழங்கால் சும்மா இருக்காது. உன் கைகள் தேவனை நோக்கி ஏறெடுக்கப்படும். உன் படுக்கை தெய்வீக ஸ்தலமாய் மாறிவிடும். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. பாலா பாரா பாகாத்துரா. எல்லாருக்கும் ஒரு பக்தி வைராக்கியத்தின் ஆவிக்காக போராடுங்கள். Urabakatida bakashabala kathikara bala thikara bala diraba. Oh ratatathiyana mana saptera bala kat.